நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஆன்ற தமிழர் அருங்குணத்திலே மிதந்து தோன்றும் திசையெங்கும் தொழில் புரிந்த கால முதல் ஈன்ற மனையரசு இல்லத்தாள் பெற்ற பிள்ளை யாவும் மறந்து அயலகத்தை தமிழ் வளர்த்தோம், வண்ணக்கலை வளர்த்தோம், வரலாறை நாம் சமைத்தோம், எண்ணத் தொலையாத எத்தனையோ கோவில்களை கண்ணில் இருத்தி கலையோடு காத்து வந்தோம். காசி நகரத்து கடவுளரை பேச வைத்தால் காவிரி பட்டினத்தார் கலை உணர்ச்சி தோன்றவரும் மாசற்ற பொன்னும் மணிவயிரம் ரத்தினமும் தூ சென்று சொல்லி தூக்கி கொடுத்து வந்தோம். காசியிலே சாலாட்சி, கவிமதுரை மீனாட்சி, கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்தில் உள்ள பொன்னகையும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் அண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் பேரழகும் ஆக்கி கொடுத்தவர்கள், அமர்ந்திருந்து காத்தவர்கள் நாட்டு கோட்டை வளர் நகரத்தார் அல்லேமோ. பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே, இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவித்தவளே, கரு சுமந்து சோராமல் கண்ணி நிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல் எழில்மேனி சலிக்காமல், படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல், மாங்காய் கடிக்காமல் மருத்து வச்சு பிடிக்காமல், தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்த அந்த தாய் தமிழுக்கு இன்றைக்கு அற்புதமான தாய்மொழி நாள். அன்பில்லாதவர்கள் அப்படின்னா அது கஷ்டம் இல்லையா? இப்போ நான் உங்களை கேட்குறேன், உங்கள் எதிர்க்க நின்று உங்களுக்குலாம் அன்பே இல்லை சார் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சிங்கன்னு சரிப்பா அப்படின்ட்டு போயிடுங்க. சார் உங்களுக்குலாம் அறிவே இல்லை சார்ன்னு சொன்னால் இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்புவீங்களே? சேர மன்னன் புலிக்கொடி, சோழன் சேரன் வில்கொடி, சோழன் புலிக்கொடி. அதே போல வைணவ கோயில்களிலே கருடக்கொடி, வைஷ்ணவ கோயில்களில் கருடக்கொடி பறக்கும். வைணவ கோயில்களில் கருடக்கொடி. ஆனால் எந்த இடத்துல நீங்க போய் சிவனை வணங்கினாலும் அங்க ஒரு கொடி பறக்கும். சிவனுக்குன்னு சைவர்களுக்குன்னு ஒரு கொடி இருக்கிறது. அந்த கொடியில் இடம் பிடித்திருப்பது நந்தி கொடின்னு பேரு. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. அந்த நந்தி கொடி இருக்கிறதே, அது பறந்தால் அங்கே சிவனுடைய ஆட்சி நடக்கிறது என்பது சிறப்பு. நந்தி எங்கு சிறப்பு பெறுகிறதோ அங்கு சிவனுடைய பெருமை உலகம் புகழும்படி பரவுகிறது, சிவனுடைய அருட்கடாட்சம் நிரம்புகிறது என்ற அர்த்தம். அந்த வகையில் செட்டிநாடு முழுவதும் இருக்கிற மக்கள் சிவாலயங்களுக்கு திருப்பணி செய்கிறார்கள். இந்த செட்டிநாடே சிவ கைலாயமாக திகழ்கிறது என்பதற்காக நந்தி கொடி பறக்கிற இடம் இந்த வேந்தன்பட்டி தான். கடந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அந்த சிறப்போடு இன்றைக்கு பார்க்கிறேன். அன்றைக்கு இந்த இடத்திற்கு முன்னால் கூரை கொட்டகை தான் பார்வையாளர்களுக்கு அமைய பெற்றிருந்தது. ஆனால் இன்றைக்கு வண்ணமயமான கொட்டகையாக மாறியிருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சி என்னென்னா, காலத்தினுடைய மாற்றம். மிக சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, வேந்தன்பட்டி ஆலயத்தில் எவர் ஒருவர் வந்து பேசுகிறாரோ அவர் அடுத்த குடமுழுக்கிற்குள் இன்னும் உயர்நிலையை அடைவார் என்பதற்கு நானே சாட்சியாக நிற்கிறேன். தனி ஒரு பேச்சாளனாக வந்தவன் இன்றைக்கு பல்வேறு பேச்சாளர்களாக, இந்த புறம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர். நவக்கிரக நாயகன் நினைக்காதீங்க. இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர் அஷ்டலட்சுமிகள் இந்த பக்கம் இருக்க மாதிரி நினச்சிக்கோங்க மனசில். சந்தோஷமாக இந்த 9ங்கிற எண்ணிக்கையோட நவரத்தினங்களாக உங்கள் முன்பு ஜொலிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நவரத்தினங்களாக அது மாதிரி 9 ரத்தினங்கள் இங்கே சூழ்ந்திருக்கு. எல்லாம் உங்கள் பிள்ளைய, உங்கள் வீட்டுக்கு சொந்தக்கார பிள்ளைங்க, உங்களுக்கு ரொம்ப வேண்டிய பிள்ளைங்க. அதனால் குற்றங்குறைகளை எல்லாம் பொறுத்து மிக சிறப்பான இந்த பட்டி மண்டபத்தினுடைய வெற்றிக்கு கடைசி வரையும் இந்த நாக்காலில் இருந்து நல்லா இருப்பிய. நீங்கள் பண்ணுற ஒரு புண்ணியம் இந்த வரும்போது என்னென்னா, ஆம்பளையெல்லாம் ஒன்றா வந்து உட்காருவாங்க, போயிடுவாங்க, அவங்க ஒழுங்காக இருப்பா கடைசி வரையும். ஆண்களை பொறுத்தளவில் பிரச்சனையே இல்லை அண்ணன் யார்ட்டையும். இந்த பொம்பளை வந்தான்னு வச்சுங்க ஆச்சு, தப்பாக நினைக்காதீங்க. வரும்போது ஒவ்வொரு ஆளாக வருவாங்க. இந்த இடையில எந்திரிச்சான்னு வச்சுக்கங்களேன், வாத்தா ஓமையா போவோம் அப்படின்னு 10 பேர் சேர்த்து இழுத்துட்டு போயிடும். நீங்கள் குப்புன்னு எந்திரிச்சிங்கன்னா எனக்கு பக்குன்னு இருக்கும்.
தயவு செய்து எந்திரிக்காதீங்க, மகிழ்ச்சியாக உட்கார்ந்து கேளுங்க. அதாவது மகிழ்ச்சியான பரவாயில்ல. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நம்முடைய நிகழ்ச்சியினுடைய வெளிப்பாடு அங்கேருந்து அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அவர் என்ன பண்ணி பார்க்குறாரு, நம்ம இவர் என்ன படிச்சுட்டு பேசுகிறாருன்னு தெரியல, நம்ம இன்னைக்கு ஒரு நிலையில் நிற்கிறோம் அப்படின்னு ஒரு அற்புதமான காட்சியோட நாங்கள் 9 பேர் பேசினாலும் கீழேருந்து ஒருத்தர் சமாளிக்கிறாரு பாருங்க எங்களை. அப்போ அந்த காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மகிழ்ச்சி இருக்கட்டும், அதை பற்றி தப்பு கிடையாது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதெல்லாம் என்னென்னா, நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கடந்து போகணும், அதான் பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில். ரொம்ப மகிழ்ச்சிகரமாக கேட்கிற உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்துகிறோம். சந்தோஷமான ரசிகர் பெருமக்கள். ஏன்னா வேந்தம்பட்டியில் எப்போவுமே நல்லா கேட்பாங்க, நல்லா ரசிப்பாங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். மிக சிறப்பான ரசிகர்கள். இந்த கீழேருந்து இந்த ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு சத்தம் நமக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அன்றைக்கி அப்படி தான் ஒரு விழா மேடையில் போய் பேசும்போது சொன்னேன், நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கையில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு உங்களுக்கு தெரியுமான்னு கீழேந்து ஒரு பெரிய மனுஷன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படின்னாரு. அப்படி ரசிக்கிறாராம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். பரவாயில்ல. கிளந்த அந்த மனுஷன் அதே மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு கிளந்த அதே மாதிரி அந்த மனுஷன் அப்படின்னாரு. சரி, அருமையாக ரசிக்கிறார் போல இருக்குன்னு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு அப்போ அந்த மனுஷன் அப்படின்னாரு. இவர் தான் ரசிகன்னு எனக்கு பொறுத்தன பொன்னாடையை போய் கீழே இறங்கி அந்த மனுஷனுக்கு பொன்னாடையை பொறுத்தனே அப்போ அந்த மனுஷன் அப்படின்னாரு. அப்புறம் தான் விசாரித்து பார்த்தேன், அவருக்கு நரம்பு தளர்ச்சியான். நான் அவரை போய் ரசிகன் நினச்சி பல இடத்துல மாட்டிக்கிறது உண்டு. ஆனால் என்னென்னா, நம்ம எல்லா விதமான மக்களும் ஒன்று கொடுக்குற இடம் எல்லாத்தையும் கடந்து தான் அந்த நிகழ்ச்சிகளில் பார்ப்போம். ஆனால் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இந்த சில நீங்கள்லாம் அழகாக ரசிக்கிறீங்க, கைதட்டுறீங்க, சிரிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் மதுரை தாண்டி ஒரு ஊரில் பேச கூப்பிட்டா தம்பி, என்ன அழகான மேடை, எப்படி அருமையான முன்னாடி ஒரு கொட்டகை போட்டிருக்கா, காவணம் அற்புதமாக இருக்குது, நிறைய நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு, இப்படி இருக்கணும் மேடைன்னா பேச ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி மேடை அமைஞ்சால் மகிழ்ச்சியாக இருக்கும். மதுரை தாண்டி ஒரு ஊரில் பேச கூப்பிட்டான்னு போயிட்டு மைக்கை பிடிச்சி அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களேன்னு பேசுகிறேன், மேடை மெதுவாக நகருது. என்னடான்னு விசாரித்து 2 மாட்டு வண்டியை ஒன்றா சேர்த்து மேடை போட்டிருக்காங்க. அப்புறம் நான் இந்த பக்கத்தில் பேசி இந்த பக்கத்தில் இந்த 2 தம்பியில் அடுத்த ஊரில் பக்கத்து ஊரில் பேசி அப்புறம் பட்டிமன்றத்தை முடிச்சு வந்தோம். அப்படிலாம் நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஆனால் வித்தியாசமான அனுபவங்களை சில மேடைகளில் பெறுவது உண்டு. அதை விட சிறப்பு என்னென்னா, இந்த பேச்சாளர்களுக்கே ரொம்ப சவால் எந்த இடத்துலன்னா, இந்த கல்யாணக்கார வீட்டில் பேசுகிறது தான். தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப சவால் எங்களுக்கு. அப்படி தான் மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வந்தார், ராமநாதே நீங்கள் இந்த கல்யாணக்கார வீட்டில் பேசணும் வர முடியுமாண்டார். நான் சொன்னேன் கேட்க மாட்டாங்க வேணாம்னே. அவர் கேட்க மாட்டேன்ட்டார். பேசியே ஆகணும்னு என்னை கூட்டி போய் 5000 பேர் இருந்தானே அந்த கல்யாணக்கார வீட்டில். நான் ஒருத்தன் தான் பேச்சாளர். 5000 பேரும் பேசிக்கிட்டு தான் நான் பேசாமல் செவனேன்னு உட்காந்துருந்தேன். அங்கே பேச முடியுமா? இதை விட ரொம்ப கொடுமை. அப்படி அதையும் மீறி பொண்ணு மாப்பிள்ளை அப்படி உட்காந்துருந்துச்சு. அந்த பக்கம் ஓரமாக நின்று பேச சொல்லிட்டா தம்பி. இப்படி ஓரமாக நின்று பேசுகிறேன். வரிசையாக எல்லாரும் பொக்கே கொடுக்க வந்தான், கிஃப்ட் கொடுக்க வந்தாங்கல்ல அந்த வரிசையில். இப்போ ஓரமாக நின்று பேசிக்கிறீங்க. ஒரு வயசான பாட்டி என் தோளை தட்டி, தம்பி அந்த ரூமுக்குள்ளே ஆளே இல்லை, அங்கே போய் பேச பண்ணுச்சு. அப்போ அது என்ன முடிவு பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களா? இதை விட ரொம்ப கொடுமை என்னென்னா, அப்படி ஓரமாக பேசிக்கிறேன். ஒரு சின்ன பையன் பின்னால் என் தொடையை கிள்ளிட்டு மனுஷன் தாண்டா அப்படின்ட்டு போகிறேன். அப்போ என்ன லெவலில் இருப்பான் பாருங்கள். இந்த சின்ன பையங்கள்லாம் ரொம்ப இந்த ஆஸ்பத்திரியில் டெலிவரி ஆகி டேரெக்டாக ஒருத்தர் இங்கே வந்திருக்கான். நிறைய பேர் சின்ன பிள்ளைலாம் பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குங்க எனக்கு. ரொம்ப அவனை பார்க்குற காட்சி பாருங்களேன். அவன் எதுக்கு உட்காந்துருக்கானே தெரியாமல் உட்காந்துருக்கான். ஆனால் இருந்தாலும் அவனுக்கு உட்காரணும் அந்த இடத்துல. அதான் மகிழ்ச்சி. அவனுக்கு மகிழ்ச்சி இங்கே உட்காரணும். அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா? அந்த சேட்டை, அந்த ஒழுங்கு இல்லாமல் இருப்பதில் தான் குழந்தையினுடைய அழகு அதிகமாக அடங்கியிருக்கிறது. அதை இன்னும் ஒழுங்கு ரொம்ப நேர்த்தியாக இருந்த பிள்ளை, அப்படி இராணுவ மாதிரி இருந்தால் அது பிள்ளை, அது பிள்ளை இல்லை. ஆனால் அதை பார்க்குற போது மகிழ்ச்சியாக இருக்குது. வகுப்பில் வாத்தியாரை பாடம் நடத்த விட மாட்டாங்க தெரியுமா? தமிழ் வாத்தியார் வகுப்பில் போய் காவேரி தென்பெண்ணை பாலாறுன்னாரு. ஒரு போய் எந்திரிச்சு வாத்தியார் மண்டையில் கோளாறுன்னு. வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் என்னன்னாரு. ஒரு போய் டெலிவரின்னு. பசங்கள்கிட்ட பேச முடியாது. ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இந்த குழந்தைகளும் உட்கார்ந்து இதை கேட்குறாங்க அந்த ரசிப்புத்தன்மையோட. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த பட்டிமன்றம்ங்கிறது ஒரு அற்புதமான கலை. இந்த பட்டிமன்றத்துக்கு எப்போவுமே என்னென்னா, 2 பேர் சண்டை போடும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீட்டில் சண்டை பக்கத்தில் எட்டி பாப்பா பார்த்துருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கும்.
அடுத்த வீட்டில் எப்போவுமே நம்ம வீட்டில் கரண்ட் போச்சுன்னா எட்டி போய் அடுத்தோட பார்ப்பாங்க, நல்ல வேளை அங்கேயும் போச்சு. எல்லாருக்கும் ஒன்றா போய் ஒன்றா நமக்கு மட்டும் ஏன் போவானே, அந்த மாதிரி உணர்வு எப்போவுமே உண்டுமே. சண்டை போடும்போது ஒரு மகிழ்ச்சியாக ஒரு காட்சி, இதை பார்க்க நல்லாயிருக்கும். இருந்தாலும் இவங்க வாத பிரதிவாதம் பண்ண போகிறாங்க. இந்த பட்டிமன்றம்ங்கிறது முதல்ல உருவான ஊர் எந்த ஊர் தெரியுமா தம்பி? முதல்ல பட்டிமன்றம் நடந்த ஊர் தமிழ்நாட்டில் மதுரை. இலக்கிய காலத்தில் நடுவர் யார் தெரியுமா? பாண்டிய மன்னன் செண்பக பாண்டியன். இந்த பக்கம் வாதிட்டவர் யார் தெரியுமா? நக்கீரர். இந்த பக்கம் சாட்சாத் சிவபெருமானே வந்தான். அதனால் இந்த 9 பேர் மகிழ்ச்சி அடையலாம். சிவபெருமானும் நம்மளை போல ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் தான். இந்த சிவபெருமானும் இந்த பக்கத்தில் வாதிடுறார், இந்த பக்கம் நக்கீரர். என்ன தெரியுமா தலைப்பு? முதல் பட்டிமண்டப தலைப்பு, வழக்காடு மன்ற தலைப்பு என்ன தெரியுமா? முதல் தலைப்பு, பெண்களின் கூந்தலின் மனம் இயற்கையா செயற்கையா. அதே தலைப்பை இன்னைக்கு வச்சா எப்படி தெரியுமா இருக்கும்? பெண்களின் கூந்தலே இயற்கையா செயற்கையான் இருக்கும். அது இன்னைக்கு இருக்கிற காலம். ஆனாலும் கூட பட்டிமண்டபம் வளர்ச்சி அடைந்து இன்னைக்கு அது இல்லாத ஒரு நல்ல நாள் பெரிய நாள் நிகழ்ச்சி கிடையாது. தொலைக்காட்சிகளில் டிவியில் இன்றைக்கி வந்து ஒரு தீபாவளினா பொங்கல்னால் பட்டிமன்றம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில் இன்றைக்கி பட்டிமன்றம் வளர்ந்துருக்கிறது. அதனுடைய பெரிய மகிழ்ச்சிக்குரிய நிகழ்ச்சி இன்றைக்கி என்னென்னா, எல்லா ஊர்லேயும் பட்டிமன்றம் பண்ணுறோம். நாங்கள்லாம் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸாக உள்ள தொழில்முறை பேச்சாளர்களை அழைத்து தான் நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிற வாய்ப்பை பெறுகிறோம். ஆனால் வேந்தன்பட்டி பட்டிமண்டபத்திற்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. நந்தியினுடைய அருளால் எப்படி சிவனுக்கு முன்னால் நந்தி இருந்து அருள் பாலிக்கிறாரோ, அந்த நந்தியின் கொம்புகளில் சிவன் ஆடி அருள் பாலிக்கிற காட்சியை பார்க்கிறோமோ, அந்த நந்தி முந்தி இருப்பது போல தங்கள் கலை வாழ்க்கையிலும் முந்த வேண்டும் என்று நந்தியம்பெருமான் நினைத்த காரணத்தால் 2 பேர் தான் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ். மற்றபடி உள்ள கூட 3 பேர் புதிதாக பட்டிமண்டப மேடைகளில் வலம் வருகிற இளைஞர்கள் இந்த மேடையை அலங்கரிக்க வந்திருக்கிறார்கள். அது நந்தியினுடைய பரிபூர்ணமான அருள். 6 பேர் புதிய பேச்சாளர்கள், புதிய வரவு. இவங்க 2 பேரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தொலைக்காட்சிகளை நான் எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறேன். அற்புதமாக பேசுவாங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, நீங்கள் எல்லாம் அழகாக கேட்குறீங்க. செல்வத்துள் செல்வம் என்ன எல்லாரும் படிச்சிங்க, இப்படிலாம் இந்த ஊரில் பேசணுமா, அப்புறம் என்னப்பா பண்ணுறது, எல்லாருக்கும் குரல் தெரியுது. அன்றைக்கி இப்படி தான் மதுரை தாண்டி ஒரு ஊரில் போய் கேட்டேன், செல்வத்துள் செல்வம்னே. ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம்னுச்சு. அங்கே பேச முடியாது. அதாவது என்னென்னா, நம்ம வந்து நம்மளுடைய மனநிலையும் கீழே உட்கார்ந்துருக்கிறவங்களுடைய மனநிலையும் ஒன்றணும். அப்போ தான் அந்த நிகழ்ச்சி வெற்றி அடையும். பேச்சாளர் பேசுறது மட்டும் பெரிய வெற்றி இல்லை. எப்போவுமே ஒரு நிகழ்ச்சி எப்போ வெற்றி அடையுதுன்னா, ஒரு பேச்சாளனாலோ கலைஞனாலோ அல்ல, தரம் வாய்ந்து அதை உணர்ந்து கொண்டு ரசிக்கிற பாராட்டுகிற உயர்ந்த கலைஞர்களாக இருக்கிற உங்கள் முன்பு பார்வையாளர்கள் ரசிகர்களால் தான் ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெறுகிறது. அந்த வெற்றியை தருகிறவர்கள் நீங்கள். வேந்தம்பட்டிக்குன்னு எப்போவுமே தனித்துவம் உண்டு. இந்த நந்தி, இங்கே அருள் பாலிக்கிற நந்தி, அருமையான பழமொழி ஒன்று உண்டு. நீங்கள் எல்லாம் பெருமைப்படலாம். என்ன பழமொழி தெரியுமா? அண்ணன் நந்தி தஞ்சையிலே, தம்பி நந்தி வேந்தனிலே என்பது பழமொழி. என்னன்னா, கொடும்பாளூரிலே இருந்து அண்ணன் தஞ்சைக்கு போனான், கொடும்பாளூரிலே இருந்து தம்பி வேந்தனுக்கு வந்தான் என்பதுதான் வரலாறு என்று சொன்னால், தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய கோவிலில் இருக்கிற பெருவுடையாருக்கு முன்னால் இருக்கிற நந்தி அண்ணன் நந்தியாக கொடும்பாளூரிலே இருந்து தோன்றியவர், தயாரிக்க பெற்றவர். இந்த நந்தி, இந்த வேந்தன்பட்டியிலே இருக்கிற நந்தி கொடும்பாளூரிலே தம்பி நந்தியாக இங்கே வந்து சேர்ந்தவர் என்பது வரலாறு. அதனால் இங்கே இருக்கிற சிவலிங்கமும் கொடும்பாளூர்லேருந்து வந்ததுன்னு மலரில் குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. இன்னும் பல சிறப்புகள் இருக்கிறது. எல்லா ஊர்லேயும் நந்தியை பார்க்கலாம். ஆனால் இங்கே நந்திக்கு என்ன தெரியுமாங்க சிறப்பு? நந்தி 2 கொம்புகளுக்கு நடுவில் சுதர்சன சக்கரம் போல ஒரு வட்டமான சுழி அமைப்போடு ஒரு சக்கரம் இருக்கிற காட்சியை இந்த வேந்தன்பட்டி நந்திக்கு மட்டுமே இருக்கிற தனித்துவம். சரிங்களா? இதை தாண்டி இன்னொரு சிறப்பு என்னன்னா, நந்திக்கு அபிடேகித்த நெய்யோ, நந்திக்கு அபிடேகித்து சென்று வீட்டில் கொண்டே வச்சா கூட அந்த நெய்யிலும் கூட ஈ எறும்பு மொய்ப்பதில்லை என்று சொன்னால் அவ்வளவு சக்தி வாய்ந்த நந்தியம்பெருமான் இந்த வேந்தன்பட்டியிலே இருக்கிறார். இப்படிலாம் ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த நந்தியம் பெருமான் அருள்பாலிக்கின்ற வேந்தன்பட்டியில் மீனாட்சி சொக்கலிங்கேஸ்வர பெருமான் அருள்பாலிக்கிறார். செட்டிநாட்டில் இந்த வேந்தன்பட்டியில் 6 நகர கோவில்கள் கொண்டிருக்கிற நகரத்தார் பெருமக்கள் மற்றும் ஊரார்கள், கிராமத்தார்கள் ஒரு அற்புதமான இந்த ஆலயத்தை உருவாக்கி
ஒரு பெட்டகம் போல ஒரு கோவில். பெரிய கோவிலாக கட்டுறதுல பராமரிக்கிறதுல பல சிரமங்கள் உண்டு. ஆனால் ஒரு அளவான ஒரு கோயிலுக்குள்ள அடுத்தடுத்து அந்த கோயிலுக்கான கும்பாபிஷேகம் செய்து சிறுக கட்டி பெருக வாழ் என்பதற்கான அடையாளமாக இருப்பது இந்த வேந்தன்பட்டி ஆலயம் என்பதை உணர்த்துகிறது. இப்படிலாம் பல்வேறு சிறப்புகள் கொண்டிருக்கிற இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகமானது நாளை கால் நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் அதற்கான கலை நிகழ்ச்சிகளில் மிக சிறப்பு வாய்ந்த பட்டிமண்டப பேச்சாளர்கள் இங்கே 9, என்னை தவிர 8 பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு தலைப்பு மனிதனுக்கு உற்ற நேரத்தில் உதவுவது அன்பா அறிவா என்கிற தலைப்பில் பட்டிமன்றம். நீங்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்கலாம், ரசிக்கலாம், கைதட்டலாம், பாராட்டலாம். எந்த அணிக்கு இப்போ தீர்ப்பு சொல்ல போகிறேன்னா, அன்பேங்கிற அணிக்கு கை அதிகமாக தட்டினீங்கன்னா அந்த அணிக்கு தீர்ப்பு. அறிவேங்கிற அணிக்கு நீங்கள் எல்லாரும் கரவொலி நல்லா கொடுத்தீங்கன்னா அறிவேங்கிற அணிக்கு கைதட்டு. உங்களுடைய பாராட்டை வச்சு தான் இன்னைக்கு தீர்ப்பு. அப்படி கொடுத்துருவோம். பிறக்கும் போது 5 செல்வங்களோடு எல்லோரும் பிறக்கிறோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கிற 5 செல்வங்கள். இதில் தலையாய செல்வம் செவி. ஏனென்றால் ஒருவன் வாழ்நாளில் பிறந்து பொருளீட்டி வாழ்ந்து எல்லோரையும் போல மடிவதல்ல வாழ்வு. ஞான உபதேசங்களை பெற்று ஞானியாக வாழ்வதுதான் வாழ்வென்பதனாலே தான் நல்ல உபதேசங்களை கேட்குற காதுக்கு அணிகிற காதணி விழாவுக்கு மட்டும் காதணி விழா வைத்தான் தமிழன். ஏன் இந்த காதுக்கு மட்டும் சிறப்புன்னா ஒன்றும் இல்லை, மற்ற உறுப்புகளை விட காதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, காதை பார்த்தீங்கன்னா தெரியும், அடுத்தவங்க காதை பார்த்தா ஓம் என்கிற பிரணவத்தின் வடிவமாகவே காது இருக்கும், பிரணவத்தின் அம்சத்தை காது பெற்றிருக்கும். அந்த வகையில் இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த தருணமாக இருக்கிற இந்த பட்டிமண்டபத்தினுடைய பேச்சாளர்களையும் நான் அறிமுகம் செய்து வைக்கிறேன். எல்லாம் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். இந்த பக்கம் பூரா என்ன அணிப்பா? அன்பேங்கிற அணி. இந்த பதில் அவரே குழம்பிட்டார். இந்த பக்கம் முதல்ல இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? எந்த அணியில்? இந்த பக்கமெல்லாம் இப்போ அறிவு, இந்த பக்கம்லாம் அறிவு, இந்த பக்கம் பூரா அன்பு. யாச்சும் வலது பக்கம் பூரா அன்பாக இருக்குது, இந்த பக்கம் பூரா அறிவாக இருக்குது. அதனால் நம்ம நினைவு வச்சுக்கணும், அறிவு பேச்சாளர்களெல்லாம் இந்த பக்கம், அன்பு பேச்சாளர்கள்லாம் இந்த பக்கம். அதனால் அறிவு பேச்சாளரில் முதல்ல வர்றவர் மிக அற்புதமான பேச்சாளர். தொலைக்காட்சிகள் எல்லாம் அவனை இவரை பார்த்துருக்கலாம், யூடியூப்லாம் ஒரு பேட்டி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. காஞ்சிபுரம் சொந்த ஊர். காஞ்சிபுரத்துக்கும் எங்கள் நகரத்தார் பெருமக்களுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அதனால தான் நகரத்தார் நகரேஷு காஞ்சி நகரம். காஞ்சிக்கும் காசிக்கும் நகரத்தாருக்கும் தொடர்பு உண்டு. காசியை விட காஞ்சி கூடன்னாரு காஞ்சி பெரு. ஏன் தெரியுமா? காசியை விட காஞ்சி சிறப்பான். ஏன் தெரியுமா? காசியை விட 1 இன்ச்சு கூட இருக்கான் காஞ்சியில். 1 இன்ச்சு காஞ்சிங்கிற வார்த்தையில். அந்த சிறப்பு வாய்ந்த காஞ்சி என்கிற மண்ணை சார்ந்த அன்பு தம்பி தாமல் கோ சரவணன் அவர்கள் அற்புதமான பேச்சாளர் வருகை வந்திருக்கிறார்கள். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்வில் தமிழக அளவில் நடைபெற்ற இந்த விஜய் தொலைக்காட்சியினுடைய போட்டியில் முதல் கோப்பையை வென்ற வெற்றி பேச்சாளர், 3 லட்சம் ரூபாய் பரிசினை வென்ற பேச்சாளர் திரு காரைக்குடி ராகவேந்திரன் அவர்கள். காரைக்குடி. அதுபோல் இந்த பக்கம் மிக சிறப்பு வாய்ந்த பேச்சாளர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அதில் அன்பே அப்படிங்கிற அணியில் அற்புதமான பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய மிளகு 1/4 கிலோ, சீரகம் 1/2 கிலோ, சிட்டை மாற்றி கொண்டாந்துட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என் பேர் என்னப்பா? தமிழ் பேச்சு. அன்பேங்கிற அணியில் பேராசிரியை வள்ளியம்மை. எங்கேம்மா இருக்கீங்க? பேராசிரியர் வள்ளியம்மை. பேராசிரியை வள்ளியம்மைக்கு பிறகு அந்த அணியிலே சிந்தனை செல்விரா சொர்ண மீனா. தமிழ் தென்றல் சுப ஜானகி அவர்கள். அறிவே என்கிற அணியில் செல்வன் இன்ப முருகேசன், செந்தமிழ் செல்வி லட்சுமி கண்ணன், செல்வி சேனையக்கரசி. இவங்கெல்லாம் அற்புதமான பேச்சாளர்கள். நல்ல மிக சிறப்பாக இன்றைக்கு அற்புதமாக பேச வந்திருக்கிறாங்க. எப்போவுமே இந்த மண்ணுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குன்னு நான் சொல்கிறது உண்டு. வேந்தம்பட்டியில் ஒருத்தர் பிறந்தார். அவர் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பணி ஒன்று செஞ்சார். என்ன பணின்னா, அப்படியே அந்த பணி, அந்த சிறப்பான பணி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி நடந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பஞ்சபூத தலங்கள் இருக்குல்ல, நிலத்துக்கு என்ன ஊர் தெரியுமா? நிலத்துக்கு காஞ்சிபுரமும் திருவாரூரும், நீருக்கு திருவானைக்கா, காற்றுக்கு காளகத்தி, ஆகாசத்துக்கு சிதம்பரம் இல்லையா? நெருப்புக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது. என்ன ஊர் தெரியுமா? சத்தமாக சொல்லுங்கள். திருவண்ணாமலை.
திருவண்ணாமலைன்னொன்னே ஒரு ஞாபகம் வரணும் இந்த ஊர் மக்களுக்கு. திருவண்ணாமலை தலம் என்று சொல்லப்படக்கூடிய அண்ணாமலையார் ஆலயம் இருக்கிறதே, அந்த அண்ணாமலையார் ஆலயத்தில் 1974 ஒரு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. 1974 நான் சொல்கிற வருஷம் ஞாபகம், 1974 கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகத்தின் போது அந்த கும்பாபிஷேகத்துக்கு தலைவராக ஒரு நகரத்தார் செட்டியார் இருக்கார். அவருக்கு கும்பாபிஷேக பணி செய்யணுங்கிற ஒரு கட்டாயம். கோயிலை சுற்றி அண்ணாமலையார் கோயில், திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோயிலை சுற்றி எல்லாரும் ஆக்கிரமித்து கடை வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் கடை சுற்றி கடையாக இருக்குது. யாருமே கிளம்புங்கன்னா கிளம்ப மாட்டேங்கிறாங்க. மதில் சுவரை திருப்பணி பண்ண முடியலை. நேராக வந்தார் அந்த செட்டியார். அண்ணாமலையாருக்கு முன்னாடி வந்து நின்று கும்பிட்டார். கண்டங்கரியமலை, கண்மூன்று உடையமலை, அண்டரெல்லாம் போற்றற்கு அரியமலை, தொண்டர்க்கு தோற்றுமலை, தொழுதால் எழுபிறப்பை மாற்றும் மலை அண்ணாமலை, ஞான தபோதனரை வாயென்றழைக்கும் அண்ணாமலைன்னு சாமி கும்பிட்டு அண்ணாமலையரை பார்த்து சொன்னார், அப்பா உன் கோயிலுக்கு திருப்பணி பண்ணுறதுக்கு என்னை கூப்பிட்ருக்க, நீ நினச்சினா தான் அவங்கள கிளப்ப முடியும், நான் போயிட்டு வரேன்ப்பா, அவங்க கிளம்புனா திருப்பணி பண்ணுறேன்னு வந்துட்டார் ஊருக்கு, சொந்த ஊருக்கு. திடீரென்று யாரெல்லாம் ஆக்கிரமித்தார்களோ அந்த ஆக்கிரமித்த கடையில் அண்ணாமலையாருடைய அருட்பார்வை வீசியது. அருட்பார்வைனா கொஞ்சம் கோபப்பார்வை. நெருப்பு பிடித்து எல்லாம் எரிஞ்சுது. நடந்த நிகழ்ச்சி. எல்லாரும் வந்து சூழ்ந்து நின்று தீயணைப்புலாம் எல்லாம் அழிச்சாங்க. எல்லாத்தையும் அந்த எரிஞ்ச இந்த இடத்துல தண்ணி தொளிச்சு அத்தனையும் வந்து தண்ணீர் தெளித்து எல்லாவற்றையும் சரி பண்ணி பார்த்தார்கள். முடியலை, எல்லாம் சாம்பலாயிருச்சு. அதற்கு பிறகு ஒரே ஒரு கட்டடம் மட்டும் எரியலை. அந்த கட்டடத்துக்குள்ளே இருந்த சாவியை வாங்கி திறந்து அதை உள்ளேருந்து பார்த்தாங்க. நகரத்தார்கள் செய்து வைத்த வெள்ளி ரதம் மட்டும் அப்படியே எரியாமல் இருந்தது. அதை செய்து வைத்திருந்தவர்கள் கடியாபட்டி தீயண்ணா சோனா குடும்பத்தார்கள். ஏன் இந்த செய்தியை இங்கே சொல்லணும் வேந்தம்பட்டியில் ராமநாதன் தெரியுமா? ஏனென்றால் அந்த சாமிக்கு போய் அண்ணாமலையார் முன்னாடி நின்று, அண்ணாமலையாரே இந்த கோயிலுக்கு நான் கும்பாபிஷேகம் பண்ணணும், இந்த ஆக்கிரமித்திருக்கிறவர்களெல்லாம் அகற்றீருன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணார்ல, அவர் பேர் ஏகேசிடிஏஎல் சிதம்பரம் செட்டியார்னு பேர். அவர் இந்த ஊரில் பிறந்து தான் கோட்டையூருக்கு வளரப்போனவர். இந்த மண்ணின் மைந்தர். கோட்டையூர்னே அம்பலையா பார்க்குறாரு, எங்கள் ஊரை சொல்கிறாருன்னு. உங்கள் ஊருக்கு வந்தவர் இந்த ஊரோட அண்ணே சோமசுந்தர் அண்ணே. போன ஆண்டு போன கும்பாபிஷேகத்தில் என்னெல்லாம் அழைச்சவர் அவர். மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்கல. ஐயா வணக்கம். வணக்கம். இப்படி ரொம்ப சிறப்பு வாய்ந்த மனிதர். அண்ணாமலையார் கோயிலுக்கு 1974 அங்கே ஆக்கிரமித்திருந்த அத்தனை கடைகளையும் அகற்றி அண்ணாமலையார் அருளால் ஒரு அற்புதமான கும்பாபிஷேகத்தை பண்ணவர். ராஜ குடும்பத்தினுடைய மாப்பிள்ளை இந்த ஊர் மண்ணிலே பிறந்து கோட்டையூருக்கு வளரச் சென்ற ஏகேசிடிஏஎல். அதுதான் அந்த வரலாறு சொல்கிற செய்தி. நல்லா உற்சாகமாக கரவொலி கொடுத்தோம். மாத்தூர் கோவில் மன்னூருடையார். ஏன் இந்த செய்தியை இந்த மேடையில் சொல்கிறேன் தெரியுமா? வரலாற்று சிறப்புமிக்க மனிதர்களை தந்த மண் இந்த வேந்தம்பட்டி. அதனால் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஊரில் பேசுகிறோம். அதே போல் அற்புதமான பெருமக்கள், எவ்வளவோ சிறப்பு வாய்ந்தவர்கள் இந்த மண்ணிலே தோன்றி இருக்கிறார்கள். எவ்வளவோ பெரிய அறச்செயல்களை செய்திருக்கிறார்கள். நகரத்தார் பெருமக்கள் ஆலயங்களை நிறைய உருவாக்கினார்கள், நிறைய திருப்பணிகள் செய்தார்கள். ஆன்ற தமிழர் அருங்குணத்திலே மிதந்து தோன்றும் திசையெங்கும் தொழில் புரிந்த கால முதல் ஈன்ற மனையரசு இல்லத்தாள் பெற்ற பிள்ளை யாவும் மறந்து அயலகத்தே தமிழ் வளர்த்தோம், வண்ணக்கலை வளர்த்தோம், வரலாறை நாம் சமைத்தோம், எண்ணத் தொலையாத எத்தனையோ கோவில்களை கண்ணில் இருத்தி கலையோடு காத்து வந்தோம். காசி நகரத்து கடவுளரை பேச வைத்தால் காவிரி பட்டினத்தார் கலை உணர்ச்சி தோன்றவரும் மாசற்ற பொன்னும் மணிவயிரம் ரத்தினமும் தூ சென்று சொல்லி தூக்கி கொடுத்து வந்தோம். காசியிலே சாலாட்சி, கவிமதுரை மீனாட்சி, கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்தில் உள்ள பொன்னகையும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் அண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் பேரழகும் ஆக்கி கொடுத்தவர்கள், அமர்ந்திருந்து காத்தவர்கள் நாட்டு கோட்டை வளர் நகரத்தார் அல்லேமோ. இந்த ஊரில் இருந்த நகரத்தார்கள் கூட திருக்களம்பூர், அப்பன் திருப்பதி போன்ற ஆலயங்களில் திருப்பணியாற்றியவர்கள் இந்த ஊரை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். பெரிய பெரிய சிறப்புக்குரிய திருப்பணிகளை அயலூர்களையும் செய்திருக்கிறார்கள். பசுமடம், நந்தவனம், குளிக்க குளமும் வெட்டி, கும்பிடவும் கோயில் கட்டி, படிக்க மடமும் கட்டி, பாடசாலை சேர்த்து கட்டி வாழ்ந்தவர்கள் நகரத்தார்கள். ஐயா வாங்க. நாட்டுக்கோட்டை தொலைக்காட்சி டிவி முத்துராமன் அவர்கள் என்னுடைய அருமை நண்பர். மகிழ்ச்சி. உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறார் இந்த நிகழ்ச்சியை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? எல்லாரும் அழகாக கைதட்டி ரசிக்கிறிய பற்றிலாம் இதை பார்க்கல மகிழ்ச்சிங்க.
முத்துரா அண்ணனை பார்த்தோன்னா ஞாபகம் வருது எனக்கு. 3 மணி நேரம் பேசினேன்னே டிவியில், ஒரு வேலையும் சிரிக்கலண்ணே. ரூமுக்குள்ளே உட்காந்து இந்த ஒரே ஒரு கேமராமேன் 3 மணி நேரம், ஒரு கேமராமேன் நான் ஒரு ஆள் தான் 3 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணேன். 3 மணி நேரம் பேசிட்டு முன்னால் ஒரே ஒரு கேமராமேன் அப்படியே உட்காந்துருந்தேன். எனக்கு 3 மணி நேரம் ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல் இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும்? நான் கீழே இறங்கி என் பக்கத்தில் வந்து தோளை தொட்டு, தம்பி 3 மணி நேரம் உசுறு போக பேசியிருக்கேன், ஒரு சிரிப்பு, ஒரு கைதட்டு, ஒரு பாராட்டு இல்லையே, நீலாம் மனுஷன் தானா அப்படின்னேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், கியா போல் கியா கரேன்னா. ஹிந்திக்காரன்ட்டே 3 மணி நேரம் பேசினால்னா, அதனால் அவன் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். எவ்வளோ ஆள் இருக்குது இல்லைங்கிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இப்போ என்றைக்கு அரங்கம் முழுவதும் நிறைஞ்சிருக்கியே, எனக்கு அதை பற்றி கவலை இல்லையே. மொத்தம் பாண்டவர்கள் எத்தனை பேர்னே நான் சொல்லுங்கள். ஏன்னா யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. பாண்டவர்கள் எத்தனை பேர்? என்ன இந்த ஊர் எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்குங்க. ஆத்தாடி, அன்னைக்கு ஒரு ஊரில் போய் கேட்டேன், பாண்டவர்கள் எத்தனை பேர்னே? 6 பேர்னே ஒருத்தன். நான் என்னப்பான்னு கேட்டேன், போப்பாண்டவரையும் சேர்த்தாச்ச புண்ணேன். அந்த மாதிரி ஊர்லேயும் போய் மாட்டுவாங்க சில சமயத்தில். ஆனால் நீங்கள் எல்லாம் விவரமாக சொல்கிறீங்க. பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர். ஆனால் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தவர்கள் வெற்றி பெற்றார்களா? 5 பேர் வெற்றி பெற்றார்களா? கடைசியில் 5 பேர். எண்ணிக்கை குறைவு கூடங்கிறதுல இல்லைங்க, எண்ணங்களில் இறைவனை சுமந்திருப்பவர்கள் இருந்தால் அங்கு வெற்றி. இது இறைவன் இருக்கிற இடம், அதனால் வெற்றி உண்டு. அதனால் இந்த வேந்தம்பட்டி மண்ணில் பேசுகிறதுல பெரிய சந்தோஷம். நந்தி கொடி பறக்கும் நல்லதொரு நகரத்தில் முந்தி தமிழ் பேச நாங்கள் இங்கே முன்னே வந்துள்ளோம். அற்புதமான பேச்சாளர்கள் அருமையாக இங்கே வாதிட வந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய சிறப்பு வாய்ந்த மண்ணில் 6 கோவிலை சார்ந்த நகரத்தார் பெருமக்கள் மிக பெரும் சிறப்புகளோடு திருப்பணிகளை செய்து இன்றைக்கு அற்புதமான இந்த ஆலயத்தினுடைய குடமுழுக்க 9வது முறையாக நாளை காலை காண இருக்கிறீர்கள். எல்லா மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளோடும் இன்றைக்கி 6 பேச்சாளர்களை அழைக்க இருக்கிறேன். அதில் இந்த தலைப்பை மீண்டும் அறிவுறுத்துகிறேன். மனிதனுக்கு உற்ற நேரத்தில் பெரிதும் உதவுவது அன்பா அறிவா? கையை கரெக்டாக காட்டுனா இந்த பக்கம் பூரா அன்பு, இந்த பக்கம்லாம் அறிவு. அதனால் முதல் பேச்சாளராக அணியிலே பேசுவதற்காக வாங்க ராகவேந்திரனை உங்கள் கரவொலியோடு அழைக்கிறேன். காசி என்ன நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும் பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கில்லை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கில்லை, பன் நரம்பு இசை முழுதும் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர் குழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குழைக்க வேண்டுமம்மா என தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நீங்கள் பாடின அந்த பாட்டை எழுதினவர் இந்த பக்கத்தில் இருக்கிற மேலைச்சூவரியை சார்ந்த வாசுப்பா மாணிக்க பேரையும் மீண்டும் வணங்கி தொடங்குகிறேன். ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்தினுடைய இந்த குடமுழுக்கில் நெய் நந்தீஸ்வரர் என்று இந்த வேந்தம்பட்டியின் புகழை உலகமெங்கிலும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிற இந்த அற்புதமான ஆலயத்தினுடைய குடமுழுக்கில் நடைபெறுகிற இந்த அழகான பட்டிமன்றத்தில் இந்த அடியேனுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் வேந்தம்பட்டியை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் அணியின் சார்பாக அன்பார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லி போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணி சார்ந்த இலக்கிய வழக்கறிஞர்களே, சரி, பெருந்திரளாக கூடியிருக்கிற தமிழ் சுவைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உலக தாய்மொழி நாள் வாழ்த்துக்களை சொல்லி தொடங்குகிறேன். உலக தாய்மொழி நாள் வாழ்த்துக்கள். பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே, இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவித்தவளே, கரு சுமந்து சோராமல் கன்னி நிலை மாறாமல், இடுப்பு வலிக்காமல் எழில்மேனி சலிக்காமல், படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல், மாங்காய் கடிக்காமல் மருத்துவச்சி பிடிக்காமல், தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்த அந்த தாய் தமிழுக்கு இன்றைக்கு அற்புதமான தாய்மொழி நாள். ஒரு நல்ல தலைப்பு. மனிதனுக்கு உரிய நேரத்தில் கை கொடுப்பது அன்பா அறிவா? அந்த பக்கம்லாம் ரொம்ப அறிவான பேச்சாளர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அறிவுன்னு பேச போகிறாங்க. நாங்கள்லாம் ரொம்ப அன்பானவங்க, நாங்கள் அன்புன்னு பேச வந்திருக்கிறோம். இப்போ நடுவர் தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கிறார், எந்த அணிக்கு அதிகமான
கைத்தட்டல்களை நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அணிக்கு தீர்ப்புன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப நீங்க அத்தனை பேரும் அன்பானவங்க தான் அப்படின்னா அன்பு அணிக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. நடுவர் அவர்களே இதை அவை குறிப்புல குறிச்சுக்கணும். இப்போதைக்கு பார்த்துருக்கேன், அறிவு பேசணும்னு முடிவு பண்ணுறேன். என்னைய மறுக்கட்டாப்பில் ஆக்கி விட்டுறாதீங்க. மனிதனுக்கு உரிய நேரத்தில் கை கொடுப்பது எது, அன்பா அறிவா? தானங்க கேள்வி. ஆபத்தான காலத்தில் கொரோனா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளையெல்லாம் சிக்கி சின்னாபின்னமாக்கி சிதைச்சிட்டு போணுச்சே. இந்த கொரோனா காலத்தில் அறிவோடு இருந்திருந்தா பிழைச்சிருக்க முடியுமா? அன்பு இருந்ததுனால தாங்க பிழைச்சோம். வருடத்தில் எல்லாருக்கும் எல்லா நாளுக்கும் விடுமுறை உண்டு. ஆனால் விடுமுறையே இல்லாத ஒரே இடம் சமையலறை மட்டும்தான். சமையலறைக்கு விடுமுறையே கிடையாதுங்க. கொரோனாவில் கோயிலுக்கு கூட பூட்டு போட்டோம். ஆனால் சமையலறைக்கு பூட்டு போட்டோமா? கிடையாது. 2 ஆண்டுகள் கொரோனாவில் நாமெல்லாம் சிக்கி தவிச்சமே. அந்த 2 ஆண்டுகளும் நமக்கான உணவை அன்பு மாறாமல் சமைத்து கொடுத்த இத்தனை பெண்கள் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் ஆபத்து காலத்தில் நமக்கு கை கொடுத்தது அன்பான இந்த பெண்களினுடைய சமையலறை தானுங்க. மறுக்க முடியுமா? எங்க தினம் தினம் சமையலறையில் அம்மா நின்று தோசை சுடுறா. ஒரு நாளைக்கு ஒரு 20 தோசை சுடுறான்னு வைங்க. ஒரு 12 வயசுல ஒரு பொண்ணுக்கு தோசை சுட கற்றுக் கொடுக்குறோம். 12 வயசுல தோசை சுட ஆரம்பிக்கிற அந்த பொண்ணு எங்கள் அம்மாவுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 48 வயசு இருக்கும். 12 வயசு 48னா எத்தனை வயசு பாருங்க. கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளாக ஒரு பெண் சமையலறையில் நின்று கொண்டே தோசை சுடுகிறாள்னு சொன்னா தன் குடும்பத்தின் மீது அவளுக்கு இருக்கிற அளப்பரிய அன்பு தாங்க காரணம். அவ அறிவா யோசிச்சிருந்தான்னா 4 தோசை எனக்கு நான் சுட்டுக்கிறேன், மீதி நீங்க சுட்டுக்கங்கன்னு சொல்லியிருப்பா. ஆனால் அப்படி இல்லாமல் அன்பாலே இந்த குடும்பத்தை இணைத்து கொண்டு போவதால் தானுங்க இன்னைக்கு குடும்பமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாம் பெரிய புராணம் படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு அழகா குடமுழுக்கு நடந்துகிட்டு இருக்கிற இந்த சொக்கலிங்கேஸ்வரர் அந்த சிவபெருமான் இருக்கிறார்ல, சிவபெருமானை அடைவதற்கு என்ன வழி என்பதை பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் மிக அழகா சொல்லியிருக்கிறாருங்க. அன்பு என்கிற ஒன்றினால்தான் நாம் இறைவனை அடைய முடியும் என்று பெரிய புராணம் மிக அருமையா சொல்லியிருக்கு. இந்த பெரிய புராணத்தில் குங்கிலிய கழைய நாயனார்னு சொல்லி ஒரு நாயனார் இருக்கிறார். அவருடைய அந்த வரலாற்று கதையை படிக்கிற போது உண்மையிலேயே சிலிர்த்து போனேங்க. தாடகைன்னு ஒரு பெண் இருக்கா. திருப்பனந்தாள் கோயிலில் இருக்கிற அந்த ஈசனுக்கு தினமும் வந்து மலர் மாலை போட்டு வழிபடுறது அவளுக்கு வழக்கம். அவ தினமும் வந்து சிவபெருமானுக்கு மாலை போட்டு வணங்குறா. இப்போ ஒரு நாள் சிவபெருமானை வந்து வணங்கி மாலை அவர் கழுத்தில் போடுகிற போது அவள் அணிந்திருந்த ஆடை நழுவுகிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. இப்போ 2 முழங்கையையும் வச்சு நழுவுகிற ஆடையை நழுவாமல் அவள் தடுத்து அப்படி நிற்கும் போது சிவபெருமானுக்கு மாலையை போட்டே ஆகணும். மாலையை கீழே வைக்கவும் கூடாது. கையை எடுத்துட்டா சேலை நழுவிடும். ஒரு இக்கட்டான சூழல், ஆபத்தான ஒரு நேரம். எப்படியாவது இறைவனுக்கு மாலையை போட்டே ஆகணும். ஆடை நழுவுனா சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி ஒரு தர்ம சங்கடமான நிலை ஏற்படும். அப்போ அந்த சிவபெருமான் அந்த தாடகை என்கிற அந்த பெண்ணினுடைய அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு தன் தலையை ஒரு பக்கம் வளைத்து அந்த மாலையை ஏற்றுக்கொண்டார்னு சொன்னா சிவபெருமானே அன்பிற்காக வளைந்து கொடுக்கிற ஒரு சம்பவம் இந்த மண்ணில் நடந்திருக்குன்னா உரிய நேரத்தில் கை கொடுப்பது அன்பு தாங்க. சபாஷ். இந்த குங்கிலிய கழைய நாயனாருக்கு இந்த செய்தி போய் சேருது. சோழ பேரரசை ஆண்ட மன்னன் எப்படியாவது அந்த திருப்பனந்தாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடத்தணும்னு ஆசைப்படுறான். வளைந்திருக்கிற ஈசனை எப்படியாவது நிமிர்த்தி கும்பாபிஷேகம் நடத்தணும்னு ஆசை. யானையை கட்டி இழுத்து பார்க்குறாங்க. அறிவு. யானையை கட்டி இழுத்து பார்க்குறான். 1 இன்ச்சு கூட நகரலை. இந்த செய்தி குங்கிலிய கழைய நாயனாருக்கு போகுது. அவர் நேரா திருப்பனந்தாள் ஆலயத்திற்கு வந்து தாடகை என்கிற பெண்ணினுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு வளைந்திருக்கிற ஈசனை தன்னுடைய அன்பால் நிமிர்த்த முடியும் என்று சொல்லி தன் கழுத்தில் மாலை என்கிற கயிற்றை அணிந்து சிவபெருமான் கழுத்தில் ஒரு மாலையை கயிற்றில் அணிந்து சிவபெருமானை தன் கழுத்தால் நிமிர்த்த முயற்சிக்கிறார்.
ஒரு விபரீதமான முடிவு. யானை இழுத்து பார்த்துச்சு, 1 இன்ச்சு கூட அசையல. நீ கழுத்துல கயிறு கட்டி இழுக்கிறியா, உன் உயிரே போயிருமே, உனக்கு பயம் இல்லையான்னு கேட்டபோது சிவபெருமானின் மீது அளவு கடந்த அன்பு வைத்த குங்கிலிய கடைய நாயனார் என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி தன் கழுத்தில் சுருக்கிட்டு சிவபெருமானை இழுத்தார். சிவபெருமான் யானை இழுத்த போது 1 இன்ச்சு கூட நகராமல் இருந்த அந்த ஈசன் தன் அன்பிற்கு பாத்திரமான குங்கிலிய களைய நாயனார் தன் கழுத்தில் சுருக்கிட்டு இழுத்த அந்த மலர்மாலை கயிற்றுக்கு அப்படியே நிமிர்ந்து நின்று காட்சி தந்தார்னு சொன்னா, அன்பால் வளைந்து கொடுக்கவும் இறைவனுக்கு தெரியும், அன்பால் நம்மை தலை நிமிர வைக்கவும் அந்த இறைவனுக்கு தெரியும்னு சொன்னா, உரிய நேரத்தில் கை கொடுப்பது அன்பு தாங்க. நீங்க கண்ணப்ப நாயனாரினுடைய வரலாற்றை படிச்சிருப்பீங்க. இறைவனுக்கு இப்படித்தான் பூஜை பண்ணணும்னு சொல்லி விதிகள் உண்டு. ஆனால் அந்த விதிகள்ல இருந்து மாறி இவர் சிவபெருமான வழிபடுறார். புலாலை கொண்டு வந்து ஈசனுக்கு படைக்கிறார். தன் வாயில் இருக்கிற மஞ்சன நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறார். இதையெல்லாம் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு சொல்லி எல்லாரும் நினைத்த போது அன்பின் மிகுதியால் தனக்கு படைக்கப்படுகிற எல்லாவற்றையும் இறைவன் ஏற்றுக்கொள்வார் என்று இறைவன் மிக ஓப்பாக அது அத்தனையும் ஏற்றுக்கொண்டாருங்க. இப்படித்தான் கடவுளை கும்பிடணும்னு என்ன இருக்கு? உள்ளத்தில் அன்பு ஊறி வருகிற போது நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று அந்த ஆண்டவன் சொன்ன செய்தி கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு. அப்ப அந்த அன்பினுடைய வெளிப்பாடை அதை பட்டினத்து பிள்ளை பாடுகிறார். வாழால் மகவறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லேன் அல்லேன், நான் இனி சென்று ஆளாவதெப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கே என்று 6 நாளில் பார்த்து சிவலிங்கத்தோடு ஐக்கியமான கண்ணப்பனைப் போல் என்னால் ஆக முடியாதே என்று வருத்தப்படுகிற நிலையை பட்டினத்தாருக்கு ஏற்படுத்திய கதை அந்த கண்ணப்ப நாயனாருடைய கதை. கண்ணப்ப நாயனாரினுடைய அந்த அன்பை இந்த உலகத்திற்கு தெரிவிக்கணும்னு சொல்லி சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்துறார். சிவபெருமானினுடைய அந்த ஒரு கண்ணிலிருந்து ரத்தம் வடியுது. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அன்புக்கே பாத்திரமான கண்ணப்பன் தன் ஒரு கண்ணை பெயர்த்து ஈசனுக்கு அப்புனார். இன்னொரு கண்ணிலிருந்து ரத்தம் வழிந்தது. அப்ப கண்ணப்ப நாயனார் தன் இன்னொரு கண்ணை பெயர்த்து எடுத்து ஈசனுக்கு அப்புவதற்கு முன்னாடி இறைவன் தயக்கத்தோடு அதை நிறுத்திட்டான். ஏன் தெரியுமா? ஒரு கண்ணை எடுத்து அப்புகிற போது இறைவன் எதுவும் செய்யல. ஆனா இன்னொரு கண்ணில் இருந்து ரத்தம் வழிகிற போது கண்ணப்பன் தன் இன்னொரு கண்ணை பெயர்த்து எடுத்து ஈசனுக்கு அப்புகிற போது வைக்கிற போது இறைவன் தடுத்து நிறுத்தினான். ஏன் தெரியுமா? இப்போது ஈசனிடத்தில் இருக்கிற கண் கண்ணப்ப நாயனாரின் கண், அந்த அன்பு கண் இன்னொருவர் படுகிற துயரை ஒரு நாளும் பார்க்க பொறாது என்கிற காரணத்தால் கண்ணப்ப நாயனாரின் கண்ணை ஏற்ற சிவபெருமான் அன்பின் மிகுதியினால் அதை தடுத்து ஆட்கொண்டார்னு சொன்ன, உரிய நேரத்தில் நம்மை காக்க வல்ல அற்புதமான ஆயுதம் அன்பு தாங்க. ஏங்க நம்ம எல்லாருக்கும் குன்றக்குடி தெரியும். குன்றக்குடிக்கு நாம எல்லாம் கால்நடையா நடந்து போய் அந்த சண்முகநாதரை வழிபடுறது வழக்கம். அதுவும் நகரத்தார்களுக்கு தனி சிறப்பு உண்டு. இப்போ பழனியப்ப செட்டியார்னு ஒருத்தர் குன்னக்குடிக்கு நடந்து போயிருக்கிறார். கடும் வெயில், சுட்டெரிக்கிற வெயில், தார் சாலைகள்லாம் உருகி அப்படியே கால்களில் கொப்பளங்கள் வருகிற மாதிரியான கடும் வெயில்ல குன்னக்குடிக்கு நடந்து போயிட்டு இருக்கிற பழனியப்ப செட்டியார் போகிற வழியில ஒரு வயசான கிழவி ஒரு குச்சியை வச்சு மண்ணை நோண்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறார். ஒரு கடப்பாறை இருந்தா அந்த குழியை சீக்கிரமாக நோண்டி அந்த பாட்டி எதுக்காக அந்த குழியை தோண்ட நினைச்சாலும் அதை நடத்திடலாமே. ஆனால் இந்த பாட்டிக்கு அறிவு இல்லாமல் அவ குச்சியை வச்சு குழி தோண்டிக்கிட்டு இருக்காளே என்னவா இருக்கும்னு சொல்லி இந்த பழனியப்ப செட்டியார் அந்த பாட்டிக்கிட்ட போய், பாட்டி ஏன் நீங்கள் குச்சியை வச்சு இந்த இறுகி போயிருக்கிற இந்த மண்ணை தோண்டணும்னு நினைக்கிறீங்க? அறிவின் உதவியால் கடப்பாறை எடுத்து நீங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டபோது அந்த பாட்டி சொன்னா, வெயில் இப்படி நம்ம எல்லாரையும் வாட்டி வதைக்குது, நமக்கே தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணியை தேடி ஓடுறோம் அலைகிறோம். இந்த ஆடு மாடுகள்லாம் பாவம்யா, அதுகளுக்கான தண்ணி எங்கே கிடைக்கும்? இங்கே ஒரு பள்ளம் வெட்டி அதுகளுக்கு தண்ணி ஊற்றி வச்சா அதுக தண்ணி தாகம் தீரும்னு சொல்லி அந்த வயதான நிலையிலும் கூட தன் அன்பின் வெளிப்பாடாய் அந்த பாட்டி தன்னால் என்ற காரியத்தை செய்தார்.
இதை பார்த்துட்டு குன்னக்குடிக்கு போன பழனியப்ப செட்டியார் திரும்பி வருகிற போது ஒரு காரியத்தை செஞ்சாருங்க. நகரத்தாருக்கே உள்ள சிறப்பு அது. அந்த பாட்டி எந்த இடத்தில் குச்சியால் மண்ணை நோண்டி கொண்டிருந்தாலோ அதே இடத்தில் தன் சொந்த செலவில் ஒரு அழகான குளத்தை வெட்டி பழனியப்ப செட்டியார் ஒரு அற்புதமான குளத்தை அந்த ஊருக்கும் அந்த உயிரினங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்தார். அது அல்லங்க சிறப்பு. அந்த குளத்துக்கு அந்த குழி தோண்டின அந்த பாட்டியினுடைய பெயரை வைத்தார். பழனியாயி ஊரணி என்று இன்றைக்கும் குன்றக்குடியில் அந்த ஊரணி இருக்குன்னு சொன்ன இன்னொருவருக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த அன்பின் மிகுதியால் நம்மால் ஆண்டவனையே அடைய முடியும் என்கிற அற்புதமான சூழல் இருக்கிற போது உரிய நேரத்தில் அந்த அன்பு கை கொடுக்காதா என்ன? ஏங்க இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி சொல்லவா? மதுரைக்கு பக்கத்தில் ஒரு அரசு உயர்நிலை பள்ளி சரியான கட்டிடங்கள் இல்லாமல் வாடகை கட்டிடங்கள் எடுத்து மண்டபங்கள்லையும் மகால்கள்லையும் வகுப்புகளை நடத்துகிற ஒரு அவலம் இருந்தது நம்ம மதுரைக்கு பக்கத்தில். அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஆயி பூரணம் என்கிற ஒரு அம்மா தன்னுடைய ஜனனி என்கிற ஒரே மகள் காலம் அவளை எடுத்துக்கொண்டு போய்விட்டது. தன் மகளின் பெயரால் தான் சேர்த்து வைத்திருக்கிற 7 கோடி மதிக்கத்தக்க ஒரு நிலத்தை அந்த அரசு பள்ளிக்கு அவள் தானமாக கொடுத்திருக்கிறாள்னா அந்த அரசு பள்ளி மாணவர்கள் உரிய நேரத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற போது உரிய நேரத்தில் தன் நிலத்தை கொண்டு போய் கொடுக்கிற அந்த ஆற்றலை அன்புதான் சேர்த்திருக்கிறதுன்னு சொன்னா வேறு எதுங்க உரிய நேரத்தில் கை கொடுக்கும்? சமீபத்தில் மறைந்த ஒரு திரைப்பட நடிகரை நாம் எல்லோரும் இன்றைக்கு வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம், போற்றிக் கொண்டிருக்கிறோம்னா எதனாலங்க? நிறைய திரைப்படங்களை நடிச்சாரு, இந்தியாவை எல்லா படத்திலையும் காப்பாத்தினாருங்கிறதுக்காண்டியா? கிடையாது. தன் வாழ்நாள் முழுவதும் தன்னை நாடி வந்த அத்தனை பேருக்கும் வயிற்று பசியை போக்குகிற அற்புதமான பணியை செய்தார் என்கிற அந்த அன்பின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு வரைக்கும் நாம் அவரை நேசித்துக் கொண்டிருக்கிறோம்னா வள்ளுவன் ரொம்ப அழகா சொன்னாங்க. பொன் பொருளை சேர்த்து வைப்பது, தங்க ஆபரணங்களை சேர்த்து வைப்பது, மாட மாளிகைகளை சேர்த்து வைப்பது நம் அடுத்த தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைக்கிற செல்வமா? இல்லை. அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை புலி என்று வள்ளுவன் அன்றைக்கே சொல்லி இருக்கிறான். தீர்க்க முடியாத பசியில் வருகிற ஒருவனுக்கு நம்மால் இயன்றதை வழங்கி அவன் வயிற்று பசியை போக்குகிற அந்த புண்ணியம்தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைக்கிற புண்ணியம் என்று வள்ளுவன் சொல்லி இருக்கிறான்னா இன்றைக்கும் பசி என்கிற ஒன்றால் எல்லோரும் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நிறைய அன்ன சத்திரங்களை, கல்வி என்கிற ஒன்று கிடைக்காமல் பலரும் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நிறைய கல்வி சாலைகளை உருவாக்கி வைத்திருக்கிற பக்தி என்கிற ஒன்றால், அன்பு என்கிற ஒன்றால் ஆண்டவனை அடையக்கூடிய அற்புதமான ஆலயங்களை அதிகமாக உருவாக்கி கொடுத்திருக்கிற திருப்பணிக்கு பெயர் பெற்ற நகரத்தார் சமூக மக்களுக்கு நன்றாக தெரியும் உரிய நேரத்தில் கை கொடுப்பது அறிவை விட அன்புதான் என்று சொல்லி நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்கிற நம்பிக்கையோடு இடம் வருகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான செய்திகள் எல்லாம் அழகாக சொன்னார். பழனியாகி ஊரணிங்கிற அந்த ஊரணியினுடைய தகவலை அவர் ஒரு ஊரணியை பற்றி சொன்னால் அப்புறம் நான் ஒரு ஊரணியை பற்றி சொல்லணும்ல. எத்தனை ஊரணிக்கு பின்னால் கதை இருக்குது. ஒரு ஊரில் அப்படித்தான் ஒரு செட்டியாரை வந்து 94 வயசு அண்ணனுக்கு, தம்பிக்கு 90 வயசு. 94 வயசு அண்ணனை மாட்டு வண்டியில் மெதுவாக ஏற்றி 90 வயசு அண்ணனை பின்னால் உட்காந்து 2 பேரும் போய் அண்ணன் வாங்கன்னு அந்த ஊர் ஓரத்தில் ஒரு இடத்துல கொண்டே மாட்டு வண்டியை நிப்பாட்டினாராம். நான் சொல்கிற கதை 100 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் நேற்று நடந்த மாதிரி கேட்காதீங்க. 94 வயசு அண்ணனும் 90 வயசு அண்ணனும் ஒரு வீட்டில் இருக்க மாதிரி காட்சியே இப்போ இல்லை. 94 வயசு அண்ணனை கூட்டிகிட்டு 90 வயசு அண்ணன் மாட்டு வண்டியில் போய் சேர்ந்து போய் இறங்கினோன்னா அந்த ஊர் ஓரத்தில் அண்ணன் இறங்கி சொன்னாராம், என்னப்பா இந்த ஊரில் இந்த இடத்துல ஒரு பெரிய ஊரணி உருவாயிருக்கே, நான் பார்த்ததே இல்லையே, சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு 4 வருஷமாக முடியாமல் படுத்துட்டேன், இப்போ தான் நான் எந்திரிச்சிருக்கேன், என்னப்பா இது யார் பண்ணான்னு கேட்டாராம். தம்பி சொன்னாராம், அண்ணே 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கீங்களா நம்ம ஊரில் நல்ல தண்ணி ஊரணி இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அதுக்குத்தான் இதை ஏற்பாடு பண்ணி இவ்வளோ பெரிய ஊரணியை கடல் மாதிரி வெட்டினோம்னே நம்ம தர்மமாக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணேன்னாராம். அப்போ உடனே அண்ணன் கேட்டாராம், அந்த கேட்டவர் சும்மா இருக்க வேண்டியதானே அண்ணன் பார்த்தவர், இவ்வளோ பெரிய ஊரணியை கடல் மாதிரி வெட்டியிருக்கியப்பா, இந்த ஊரணிக்கு என்றைக்குப்பா தண்ணி ரொம்பி நான் பார்க்க போகிறேன்னு தெரியலையேன்னாராம். மறுநாள் 3 நாள் கழித்து தம்பி அண்ணனை கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டியில் மறுபடியும் அந்த ஊரணிக்கு போனாராம். ஊரணி ரொம்பி இருந்துச்சா, மழையே பெய்யலை. உடனே கூப்பிட்டு கேட்டாராம், என்னப்பா இப்படிப்பட்ட காட்சி, நான் இப்போ எப்படி அன்னைக்கு தான் சொன்னேன் ஊரணியே ரொம்பியிருக்கே மழை பெய்யாமல் எப்படிடான்னு கேட்டாராம். தம்பி சொன்னாராம், இல்லைண்ணே
அன்னைக்கு பார்த்தவங்க நீங்கள் வந்து முதல்ல பார்த்துட்டு சொன்னீங்க, இந்த ஊரணி ரெம்பி என்னைக்கு பார்க்க போகிறேன்னு கேட்டிய. கம்மாயில் தண்ணி இருந்தது, அதை நேராக வாக்கியா மாதிரி வெட்டி கொண்டாந்து இந்த மடையில் சேர்த்து ஊரணியை ரெப்பிட்டேன். ஊரணி ரெம்பி என்னைக்கு பார்க்க போகிறேன்னு கேட்டீங்களே அந்த வார்த்தை, கூட பிறந்தவங்க ஆசையை நிறைவேற்ற தரனே உடம்புறக்கிறோம்னு சொன்னாராம். கூட பிறந்தவர்களின் ஆசையை நிறைவேற்றுவதற்குத்தானே உடன் பிறக்கிறோம் என்கிற அந்த வார்த்தையை விட ராமாயணமோ மகாபாரதமோ எந்த இலக்கியமோ தேவையில்லை. அந்த ஒரு வரிக்குள் சகலமும் அடக்கம். இன்றைக்கி அந்த ஊரணி கீழச்சோப்பட்டியில் தேனஞ்சட்டி ஊரணின்னு தேனபிஸ்டார் குடும்பத்தாருடைய ஊரணி இருக்குது. எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, இந்த ஊரணிக்கு பின்னாடி நிறைய கதைகள், ஊரணி கதைகள்னே ஒரு புத்தகம் எழுதலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த பழனியாயி ஊரணியும் அப்படி ஒரு தகவல். அது மாதிரி அன்பு தம்பி அடுத்து வர்றாரு. இது அன்பாக அவங்க சொன்னாலும் கூட அறிவோடு அந்த ஊரணியை அவர் வெட்டினார்னு அவர் இப்போ சொல்ல போகிறார். அதான் விஷயம். வாங்க அறிவு அன்னைக்கு பேசுகிற அன்பு தம்பி. மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பாபிஷேக பெருவிழாவின் பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதர்களுக்கும் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற பெரிய மனிதர்களுக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சரவணன் அவர்கள்லாம் பெருமாளுடைய நின்ற கோலம் மாதிரி, இவர்கள்லாம் அமர்ந்த கோலம் மாதிரி. இன்னும் சில பேர் கிடந்த கோலமாக இருக்காங்க பின்னாடிலாம், அதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். நடுவர் அவர்களே, ஒரு அற்புதமான தலைப்பு. மனிதர் ஒரு ஆபத்தான நேரத்தில் அவங்களுக்கு உதவுறது அன்பா அறிவா அப்படின்னு. என் தம்பி ராகவேந்திரன் வந்து பேசிட்டு போனார். அவருக்கு ஒரு விஷயம் தெரியல, மனுஷனுக்கு ஆபத்தே முதல்ல அன்பு தான், அப்புறம் அது எங்கத்தை வந்து உதவ போகுதுங்கிறதே நம்ம தம்பிக்கு தெரியல. ஏன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அவருக்கு என்ன கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நானாவது இப்போதான் மேடையிலேருந்து இந்த பக்கம் மாறினேன், அவர் உடனே அணி மாதிரி அங்கே வந்து உட்காந்துருவார். இன்னும் ஒரு தவணை கூட ஆகலை, ஒரு முறை கூட ஆகலை. ஆமாம், இப்படியா பேசிட்டு இருந்தா எப்படிங்க ஆகும்? கொலை வெட்டினாங்களா, காடு வெட்டினாங்களா, அப்புறம் எப்படி ஆகும் சொல்லுங்க. பாருங்க, எங்கெல்லாம் கிளவி குச்சி வச்சு தோண்டிக்கிட்டு அங்கே போனால் கல்யாணம். சார் அவர் ஒன்று சொன்னார், அன்பில்லாதவர்கள் அப்படின்னா அது கஷ்டம் இல்லையான்னு. இப்போ நான் உங்களை கேட்குறேன், உங்கள் எதிர்க்க நின்று உங்களுக்குலாம் அன்பே இல்லை சார் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சிங்கன்னு சரிப்பா அப்படின்ட்டு போயிடுங்க. சார் உங்களுக்குலாம் அறிவே இல்லை சார்ன்னு சொன்னால் இந்த ஊரை விட்டு வெளியே அனுப்புவீங்களே? சார் அன்பு இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம், அறிவு இல்லைன்னு சொன்னால் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுன்னா அறிவு அவ்வளோ முக்கியங்கிறத முதல்ல எதிர்த்து அணி முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஆமாம், அறிவோட புரிஞ்சுங்க. ஆமாம், பக்கம் பக்கமாக ஸ்கிரிப்டை எழுதிட்டு வந்துட்டு அறிவில்லை தேவையில்லைன்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பெரிய தீசி சப்மிட் பண்ண போகிற மாதிரி உட்காந்துருக்கு. அதானே, தேவையே இல்லை. அதுக்கு நடுவரை பார்த்து அன்பா 4 வார்த்தை பேசி உட்கார வேண்டியது, எதுக்கு 4 பக்கத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க? அதானே, தேவையே இல்லாமல். அப்புறம் பாருங்க, எங்கள் தம்பி ஒன்று சொன்னார், கொரோனாவிலே கை கொடுத்தது அன்பு தான். தம்பி, கொரோனாவில் முதல்ல கையே கொடுக்கூடாது, அதுதான் ப்ரொசீஜர், தெரியுமா? நீ கை கொடுத்ததுனால தான் இவ்வளோ வம்பே வந்து. கொரோனாவிலே கை கொடுத்தது எது தெரியுமா? எப்பா கையே கொடுக்கூடாது, வீட்டுக்குள்ள போட்டு வச்சிருந்தாப்பா. இதில் வேற ஒன்று சொன்னார், சமையல் அறைக்கு விடுமுறையே இல்லை, தோசை சுட்டு கொண்டு. தோசை சுட்டுறது தான் பொம்பளைங்க, சட்னி செஞ்சதெல்லாம் நாங்கள் தான் கேட்குறது, எங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். என்னமோ தோசை சுட்ட என்னைக்காவது தோசை சுட்டதை மட்டும் சொல்லு, மாவாட்டுறது யாரை சொல்றது? அதுதானே. ஆமா சார், கொரோனா இல்லைன்னா கடையில் மாவு வாங்கலாம் சார். கொரோனா காலத்தில் கடை கூட கிடையாது, ஒரே ஆட்டிட்டு இருக்க வேண்டிய வேலை தான் வச்சுக்கோ. இதில் வேற இவர் அப்புறம் ஒன்று சொன்னார் பாருங்க, மதுரையில் அந்த அம்மா 7 கோடி சொத்தை எடுத்துட்டு வந்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் சொன்னது உண்மை, 7 கோடி சொத்தை கொண்டு வந்து அன்பை செலுத்துகிற அநாத ஆசிரமத்திற்கு கொடுக்காமல் அறிவை கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தான்னா அறிவினுடைய மகத்துவம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறதுங்கிறத மறந்துடாது. கொஞ்சம் அப்படிதான் தலைப்பை விட்டு கொஞ்சம் எடுத்தாந்துருவாப்ல அப்பப்ப, ஏன்னா அவன் அன்பின் வெளிப்பாட்டில் வந்து. ஆமா சார், நான் இப்படி சொல்ற மாதிரிங்க, அறிவு எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு. ஒரு ஊர்ல 2 முதலாளி இருந்தாங்க. சொல்லுப்பா. அவனுங்களுக்குள்ள சண்டை சார். என்ன தெரியுமா சண்டை? யாரு தொழிலாளி முட்டாள் அப்படின்னு 2 முதலாளிகளுக்குள்ள சண்டை. யாரோட வேலைக்காரன் முட்டாள்? ஆமா, யாரோட தொழிலாளி யாரு இல்ல. பாருங்க, ஒருத்தன் சொன்னா, டே என்கிட்ட வேலை செய்யறவன் தான்டா முட்டாளு. இவன் சொன்னா, டே என்கிட்ட வேலை செய்யறவன் தான்டா முட்டாள். எப்படிரா நீ சொல்ற, இப்ப பாடுறா அப்படின்ட்டு தாங்கிட்ட வேலை செய்யற ஒருத்தனை கூப்பிட்டார். நம்ம ராகவேந்திரன் தம்பி மாதிரி ஒருத்தர் வந்தார். வந்தவர்கிட்ட கொடுத்து ₹1 கையில கொடுத்து, போய் ஒரு ஆடி கார் வாங்கிட்டு வாங்கினார். சரிங்க முதலாளின்னு அவன் வெளியே போயிட்டான் சார். இவன் சொன்னா, பாத்தியா என் வேலை இது, சரி எவ்வளோ முட்டாள்னு. இவன் சொன்னா, இரு என் ஆளை நீ இன்னும் பார்க்கல அப்படின்னு அவன் வேலைக்காரனை கூப்பிட்டா சார். அவன் உள்ள வந்தான். வந்து எஜமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நீ என்ன பண்ணு, என் வீட்டுக்கு போய் நான் இருக்க நானும் பார்த்துன்னு வான்னு சொன்னான். சரிங்க முதலாளின்ட்டு இவனே வெளியே போயிட்டான் சார். கொஞ்சம் நான் பாத்தியா ஏன் வேலைக்காரன் தான் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கானுங்க சார். வெளியே போன இவனுங்க 2 பேரும்
டீ கடையில் நின்றுன்னு யார் முதலாளி முட்டாள்னு அவனுங்க 2 பேர் பேசிட்டு இருக்கானுங்க சார். அவனுங்க பேசிருக்கிறது பிரச்சனை இல்லை, என்ன தெரியுமா பேசினானுங்க? முதல்ல சொன்னா என் முதலாளி தான்டா முட்டாளு. டேய், என் முதலாளி தான்டா முட்டாளு எப்படா சொல்ற? பாரு, என் முதலாளி ₹1 கொடுத்து ஆடி கார் வாங்கிட்டு வர சொல்றாரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடல் லீவு தானே, அது கூட தெரியாம அனுப்பிச்சுக்கிறாரு பாருண்ணா. இன்னொருத்தன் சொன்னா, டே என் முதலாளி தான்டா முட்டாள். ஏன்டா? அவர் வீட்டில் இருக்கிறாரான்னு வீட்டில் போய் பார்த்துட்டு வர சொல்றாரு. அவர் தான் ஃபோன் வச்சுக்கிறாருல்ல, வீட்டுக்கார அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருக்கலாம்ல, என்ன போய் அடப்புறம். சரி, இந்த மாதிரி 2 பேரை பார்த்தா நமக்கு என்ன சார் தோணும்? வாழ்க்கையில் 4 பேர் கையெடுத்து வணங்க வேண்டும் என்றாலும் கூட அறிவு இருந்தால் தான் இந்த சமுதாயத்திலே நாம் வளர முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பே என்கிற அணியில் பேராசிரியை வள்ளியம்மை அவர்களை இந்த மண்ணின் ஆயா விடாமா உங்களுக்கு இது? நீங்கள் பிறந்த ஊர் வந்து குருவிகொண்டாம்பட்டி, உங்கள் ஊர். வாங்க பேசுங்க. பேராசிரியை வள்ளியம்மை அவர்கள் மிக அற்புதமான ஒரு பேச்சாளராக வளர்ந்து வருகிறார். கல்லூரியில் வரவேற்புரை, நன்றியுரை போன்றவற்றில் மிகுந்த அனுபவம் பெற்றவர். கல்லூரியில் சிறந்த மாணவி விருது பெற்றவர். நல்ல கரவொலி கொடுக்கணும். பல பள்ளி மற்றும் கல்லூரி பட்டிமன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பாக பேசியுள்ளார். சில பேச்சு போட்டிகளுக்கு நடுவராக இருந்திருக்கிறார். கணினி அறிவியல் ஆர்வமிக்க இவர் கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகளில் பல முறை பங்கேற்று சிறப்பு பெயர் பெற்றவர். கணேசர் கல்லூரியில் மேலைச்சூபரியில் கணினியியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். முதுகலை பட்டப்படிப்பில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் 14ஆம் இடம் பிடித்த பெருஞ்சிறப்புக்குரியவர் பேராசிரியை வள்ளியம்மை இப்பொழுது பேசுகிறார்கள் உங்கள் கரவொலிக்கு மத்தியில். பொய்கையில் பிறந்து நம் எல்லோர் உள்ளத்திலும் ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி செம்மார்ந்து சிரம் நிமிர்ந்து சித்திரமாய் வீற்றிருக்கும் செந்தமிழே உம்மை வணங்குகிறேன். அவையோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மனிதனுக்கு உற்ற நேரத்தில் பெரிதும் உதவுவது அன்பே என்ற தலைப்பில் எனது உரையை தொடங்குகிறேன். அன்புடன் பேசுங்கள், அது உங்களை அழகாகவும் இளமையாகவும் வைக்க உதவும். அன்புக்கு இலக்கணமே அம்மா தான் நம்ம சொல்லுவோம். நம்மளோட பசியை அறிஞ்சு உடனே நமக்கு சாப்பாடு தர்றதும், நம்ம கஷ்டமாக இருக்கோம் இல்லை நமக்கு துயரமாக இருக்குது அப்படின்னா நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தர்றது அம்மா தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ தாயன்புக்கு ஈடாக எதையுமே சொல்ல முடியாது. உலகிலே விலை மதிப்பில்லாதது தாய் அன்பு தான். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பாக இருக்கவங்க தான் எல்லாமே நமக்காக செய்வாங்க. எதா இருந்தாலுமே உடனே ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறது அன்பானவங்க தான். தேவையறிந்து உடனே உதவி செய்கிறது தான் அன்பு. நடுவர் அவர்களே, இல்லறம் நல்லறமாக மாற என்ன வேணும்? அன்பு வேணும். அன்பு வேணும், நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன், தீர்ப்பா சொன்னேன். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அன்பா இருந்தா அந்த இடத்துல அமைதி இருக்கும், புரிதல் இருக்கும். புரிதல் இருந்தா பிரிதலே இருக்காது. அதான் இல்லற வாழ்க்கை. விஎன்சிடி வள்ளியப்பனான ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு செட்டியாரும் ஆட்சியும் இருந்தாங்களாம். ஆட்சி எப்போவுமே சாயங்காலம் ஆனால் கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு வருவாங்களாம். அன்றைக்கும் அதே மாதிரி போயிட்டு திரும்ப வந்தாங்களாம். திரும்ப வீட்டுக்கு வரும்போது வீடு ஒரே இருட்டாக இருந்துச்சான். கதவை தட்டினாங்களாம். ஐயா லேட்டாக தான் அந்த கதவை திறந்தாங்களாம். திறந்தோடனே என்ன வீடு ஒரே இருட்டாக இருக்கே அப்படின்னு ஐயாட்ட கேட்டாங்களாம். அதுக்கு ஐயா சொன்னாராம், நான் ஒருத்தன் மட்டும்தானே இருக்கேன், கரண்ட் செலவை மிச்சம் பண்ணணும் அதுக்காக அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் ஆட்சிகிட்ட கேட்டாராம், நீ கோயிலேருந்து வந்தியே எப்படி வந்த, செருப்பு சத்தம் கூட கேட்கலையே அப்படின்னு ஆட்சிகிட்ட கேட்டாராம். அதுக்கு அந்த ஐயா சொன்னாங்களாம், ஆட்சி சொன்னாங்களாம், செருப்பை காலில் போட்டு நடந்து வந்தால் தேஞ்சு போயிடும், கையிலே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். திரும்ப ஆச்சி ஐயாட்ட கேட்டாங்களா, நான் வந்து கதவு தட்டி ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து கதவை திறந்தீங்க அப்படின்னு. கட்டியிருக்க வேஷ்டி கசங்கி போயிடும்னு மடித்து வச்சுருந்தேன், எடுத்து கட்டிட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் இது கொஞ்சம் ஓவராக இருக்குதா? முன்னாடி வரையும் நான் சொன்னேன் ஜோக்கு, இது நான் வளர்க்கலை இந்த ஜோக்கை. ஆமாம், பரவாயில்ல. இல்லறம் நல்லறமாக மாறணும் அப்படின்னா அதுக்கு அறிவு வேணும் அப்படிங்கிறது கிடையாது. பணத்துக்காக மட்டும்தான் அறிவு அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். ஆனால் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அன்பே நமக்கு போதும். அறிவாக இருக்கவங்க என்ன சமையல் பண்ணலாம், எப்படிலாம் சமையல் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அந்த அறிவாக சமைச்சதை பரிமாறி மற்றவங்களையும் மகிழ்விக்கிறதுக்கு அப்படிங்கிறது அன்பாக இருக்கவங்களால மட்டும்தான் முடியும். ஸோ அன்பு தான் விருந்தோம்பல் பண்புக்கு பெரிதும் உதவுகிறது. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் அறிவு வளர வளர
ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இதுதான் அதிகமாக வளரும். அன்பாக பேசும்போது மட்டும்தான் நம்மளோட ப்ரெஷர் குறையும். அன்பாக பேசும்போது அமைதியும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும். அன்பு என்னும் கடல் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம். அறிவு என்கிற கடல் வற்றாத கல்வியாக இருக்கலாம். அதை பெறுவதற்கு எங்களுடைய அன்பே பெரிதும் உதவுகிறது, அச்சய பாத்திரமே உதவுகிறது என்று கூறி மனிதனுக்கு பெரிதும் உதவுவது அன்பே, அன்புதான் என்ற தீர்ப்பை நடுவர் அவர்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையில் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக பேராசிரியர் வள்ளியம்மை பேசியிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே அந்த செட்டியார் வீடெல்லாம் எங்கே இருக்குன்னு நான் பார்க்கணும். எனக்கு தெரியலை அப்படிலாம் இருக்கான்னு. ஆனால் ரொம்ப சிக்கனமானவங்க தான், அதில் மாற்றம் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு குழம்பு காய்கறி போட்டு குழம்பு வச்சேன். வாழைக்காயை போட்டு வாழைக்காய் குழம்பு, இல்லை கத்திரிக்காயை போட்டு கத்திரிக்காய் குழம்பு. ஒன்றுமே போடாமல் ஒரு குழம்பு கண்டு வைக்க முடியும்னு கண்டுபிடிச்ச குரூப்பு நம்ம தான். அதுக்கு பேர் வெறுங்குழம்பு, வெந்தய குழம்பு, இளங்குழம்பு, தண்ணி குழம்பு, மொட்டை குழம்பு, லட்சுமி குழம்புன்னு பல பேர். அதுக்கு ஏதாவது ஒன்று போட்டாச்சும் அதுக்கு அந்த குழம்போட காய் பேர் வரும். ஒன்றுமே போடாமல் எத்தனை பேர் பார்த்தீங்களா? ஆனால் இப்படிலாம் சிக்கனமாக ஆட்சிமார்கள் சேர்த்து வச்ச பணத்தை, ஏன்னா இதை சொல்லி முடிக்கணும். இந்த கதையை மட்டும் சொல்லிட்டு போனோம்னா அதை மட்டும் அறகுறையாக கேட்டு போனவர் இவங்க இப்படித்தான் நினைப்பார். அப்படி இல்லை. அதுக்கு அடுத்து அந்த கதையினுடைய தொடர்ச்சியாக ஒன்று சொல்லுவேன் எல்லா மேடையிலையும். என்னென்னா, அந்த செட்டியார் வந்து ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. சிக்கனமாக இருக்கிறவர்கள் எல்லாவற்றிலும் ₹1 ₹6 பழைய குழம்பை தாங்கன்னு கேட்டால் கூட சும்மா கொடுக்க மாட்டாங்க. சட்டியில் கொடுத்துட்டு அதுக்கு ₹2 ₹1 தாங்கன்னு வாங்கிக்குவா. மோரை கூட சும்மா தான் கொடுக்க, காசு வாங்கிட்டு தான் கொடுப்பா. அந்த காலத்தை அப்படி தான் பழக்கம். குழம்பு சுண்ட குழம்பா விடுன்னு வீட்டுக்கு பேர் இருக்குது. அப்படி இருக்குமா குழம்பு, அதை விற்பாகலாம். ஏன் அந்த பணத்தை சேர்த்து என்ன பண்ணாங்க? அதை அழகாக பாடுற சொல்கிறாரு. மோர் வித்து காசுகளை சேர்த்து வைப்பார் ஆச்சி. மோரெல்லாம் குழம்பு வித்து காசுகளை சேர்த்து வைப்பார் ஆச்சி. இதெல்லாம் சேர்த்து வைப்பா பணத்தை. இந்த பணம் என்ன ஆகும் தெரியுமா? அழகான பழமொழி செட்டிநாட்டில் இருக்குது. செட்டியார்கள் சிக்கனமாக தான் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? இருக்கணும். ஏன்னா செட்டியார் சிக்கனம், செவங்கோயில் வாகனம். சிவன் கோவிலில் ஒரு வாகனம் உருவாக வேண்டுமானால் நீங்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று அந்த தன்னுடைய பாரம்பரியத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். கொத்தமங்கலம் சுப்பு பாடுறார். மோர் வித்து காசுகளை சேர்த்து வைப்பார் ஆச்சி. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்களாம்? அந்த குன்னக்குடி முருகனுக்கு செய்து வைப்பார் தங்கத்திலே திருவாச்சி. குழம்பு வித்து காசுகளை சேர்த்து வைப்பார் ஆச்சி. அந்த குன்னக்குடி முருகனுக்கு செய்து வைப்பார் வெள்ளியிலே திருவாச்சின்னு. உண்மையான விஷயம் என்னென்னா, உண்மையிலேயே காரைக்குடியை சார்ந்த வெள்ளச்சி ஆச்சி என்பவர் தங்க கேடகம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரே ஆட்சியோட முயற்சியால் குன்னக்குடி கோயிலில் குன்னக்குடி முருகனுக்கு வெள்ளி ரதம் ஒரு ஆட்சி செய்து வைத்திருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். செய்திகள்லாம் அப்படி இருக்குது. நிறைய பேர் செஞ்சு வச்ச வரலாறெல்லாம். அப்பேற்பட்ட சிறப்புக்குரிய அந்த ஆட்சிமார்களுடைய அந்த சிக்கனத்தை சொல்கிற போது, இந்த சிக்கனத்தில் சேர்த்து வைத்த காசு சிவன் கோயிலாக மாறி இருக்கிற தர்மத்தையும் நாம் சொல்ல வேண்டும். அதை அழகாக சொன்னாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு வர்றவங்க வாங்க. அதாவது செல்வன் இன்ப முருகேசன் ஹைதராபாத் வேந்தன்பட்டியை சார்ந்தவர், பிடெக் படித்தவர். நட்சத்திரம் கோவில் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். இதில் நீங்கள் ஒன்றே நம்ம கல்யாண மாலை நிகழ்ச்சி மாதிரி நினைக்காதீங்க. ஹைதராபாத் நகரத்தார் சங்கம் நடத்திய சங்கமம் ஆண்டு விழாவில் பட்டிமன்றத்தில் பேசி சிறந்த பேச்சாளருக்கான விருதை பெற்றவர். ரோட்டரி சங்கத்தில் பல நிகழ்ச்சிகளில் தொகுப்பாளராக செயலாற்றி வருகிறவர். கணிதத்தில் ஆர்வமிக்க இவர் 12ஆம் வகுப்பின் இறுதித் தேர்வில் கணிதம் மற்றும் கணிப்பொறியியல் துறையில் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்று பரிசும் பெற்றுள்ளார். சாஸ்திரா கல்லூரியில் படிக்கும் பொழுது 3 முறை செமஸ்டர் தேர்வுகளில் முதல் மதிப்பெண்கள் பெற்று ஊக்கத்தொகை பெற்றிருக்கிறார். கல்லூரியில் தேசிய மாணவர் படையின் சிறந்த துப்பாக்கிச் சுடும் வீரராக திகழ்ந்தவர். இவ்வளவு சிறப்புகளுக்குரிய அன்பு தம்பி இன்பா முருகேசன் அவர்களை உங்கள் கரவுகளுக்கு மத்தியில் பேச அழைக்கிறேன். மைக்கு அவ்வளோதான் வரும். வேந்தன் நகர் நெய் நந்தீஸ்வரரின் அருளோடும் ஆசியோடும் மிக சிறப்பாய் நடக்கும் இந்த கும்பாபிஷேகத்திற்கு வருகை தந்திருக்கும் என் இனிய வேந்தன்பட்டி நகரத்தார்களுக்கும், சேவித்த பக்தர்களை காக்கும் எங்கள் நந்தியின் அழகை காண பெரும் திரளாக வந்திருக்கும் அனைத்து ஊர் பெருமக்களுக்கும், எங்களை போன்ற இளைஞர்களுக்கும், பேச வாய்ப்பளித்திருக்கும் எங்கள் ஊர் பெரியோர்களுக்கும், மற்றும் என்னுடன் அன்பாகவும் அறிவாகவும் பேச வந்திருக்கும் பேச்சாளர்களுக்கும், நல்லதொரு தீர்ப்பை அறிவுடனே சிந்தித்து வழங்க வந்திருக்கும் நடுவர் தேவகோட்டை ராமநாதன் ஐயா அவர்களுக்கும். அதாவது நான் ஐயா எல்லாம் இல்லை, என்ன பாட்டையாவா? என்ன உங்களோட கொஞ்சம் முன்னாடி பேச வந்தேன், நீங்கள் பின்னாடி பேச வந்தேன், அவ்வளவுதான்.
என்னமோ ஐயா பையா கொய்யான்னு நல்லா இருக்கு. சாதாரணமா அண்ணேன்னு சொல்லுப்பா. நடுவர் தேவக்கோட்டை ராமநாதன் சத்தப்பட அண்ணன் விபூதி அவர்களுக்கு- உத்தராச கோட்டையை போட்டு சேர்ல உட்கார வச்சு 90 மகாவிஜய போட்டோ எடுத்து அனுப்பிடுவா போல இருக்கு. பயமா இருக்கு. நடுவர் தேவக்கோட்டை ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிப்பா. நான் பாட்டுக்கு 7 ஹைதராபாத்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா ஒரு நாள் கால் பண்ணி, கும்பாபிஷேகத்தப்ப பட்டிமன்றம் நடக்குதுடா, பேரை கொடு, ப்ரொஃபைலை ரெடி பண்ணி கொடு, பேசு அப்படின்னாங்க. நம்ம ஊர்ல இருந்து 6 பேர் பேசுறாங்கடான்னாங்க. நானும் சரி, நம்ம ஊர்ல இருந்து 6 பேர் பேசுறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வந்தேன். இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது என் கூட பேச போற 5 பேரும் பெண்கள்னு. இவங்களுக்கு மத்தியில நான் என்னத்த பேசி என்னத்த பண்றதோ. அந்த நந்தீஸ்வரர் தான் இன்னைக்கு எனக்கு அறிவா வந்து நின்று உதவணும். இது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி வச்சுக்கோங்க வாழ்க்கையில். நான்லாம் இப்படி தான் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் இங்கே உட்காந்துருக்கவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இங்கே பார்க்கும்போதே நிறைய சின்ன குழந்தைங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போகாம மடியிலேயே படுக்க வச்சு இங்கேயே உட்கார்ந்து நாங்க பேசுறத கேட்குறீங்க. மணி 11க்கு மேல ஆகுது. இல்லை இல்லை, ரொம்ப அது சந்தோஷம். ஒரு காரணம். அந்த பிள்ளைங்க நல்லா தூங்குதுங்க. அது அங்கே இருந்தால் தான் அது ஒரு காரணம். அப்ப என்ன நம்ம பேசுறத கேட்டு தூங்குறாங்கன்னு சொல்றீங்களா? இல்லை இல்லை, ஒரு தாய்க்கு சமானம் தம்பி. நம்ம தாய் வந்து ஒரு பிள்ளைய ஒரு நேரத்தை தூங்க வைப்பா. நம்ம 1,00,000 பேரை தூங்க வைக்கிற ஆற்றல் நம்மகிட்ட மட்டும்தான்ப்பா உண்டு. மாறிமா அவர் கீழே இருந்து என்ன சொல்றாரு, காலைல 9 to 10 கும்பாபிஷேகம், இப்ப தூங்கணும்னா மொத்தமா தூங்கிடுவோம், இப்படி இருந்தபடியே தண்ணியை ஊத்திட்டு போயிடுவோங்கிறாரு. நல்ல மனுஷன் மாரியாத்தா செல்வம். என்ன இப்படி நினைக்காதீங்க. நீங்க முதல்ல உங்களுக்கு தண்ணி ஊத்தி இங்க வரணும். நீங்க குளிச்சுக்கு வந்தாதான் இங்க கும்பாபிஷேகம். இப்படி குளிக்காம கும்பாபிஷேகம் பார்க்கப்படாது. பேசுங்க. முழு முதற் கடவுள் பிள்ளையார்ல இருந்தே ஆரம்பிப்போங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா அப்படின்னு இதையெல்லாம் நான் உனக்கு தரேன், நீ எனக்கு அறிவைத்தான்னு. கடவுளிடம் கூட நம்ம அறிவைத்தான் தான் கேட்கிறோமே தவிர யாருமே அன்பைத்தான்னு கேட்கறது கிடையாதுங்க. நம்ம ராகவேந்திரன் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, சமையலறைக்கு மட்டும்தான் என்னைக்குமே விடுமுறை கிடையாதுன்னு. அவர் இன்னும் எந்த காலத்துல இருக்காரோ தெரியலைங்க. இந்த காலத்திலலாம் வாரத்துக்கு 1 நாள் சமைச்சாலே பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போறாங்க. அவங்கெல்லாம் சண்டே 1 நாள் வீட்டில் சமைச்சா பெரிய விஷயம். அதுக்கே வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாம் ஆர்டர், ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு ஆர்டர் தான் ஃபுல்லா. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போய் இருவரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. சம்பாரிச்சு என்ன பண்றாங்க, பசங்களை பல லட்சங்கள் கட்டி கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. எதுக்கு சேர்க்கிறாங்க? ஸ்கூல் என்ன அன்பையும் பண்பையும் சொல்லி தரும்னா சேர்க்கிறாங்க? அறிவை சொல்லி தரும், பசங்க நல்லா படிச்சு அறிவாளியா வருவாங்கன்னு தானே போய் ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அப்படி மனிதனுக்கு உற்ற நேரத்தில் அன்பே போதும் அப்படின்னா எதுக்கு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும்? நம்ம ஆயா அப்பத்தா வீட்டிலே விட்டு வளர்க்க வேண்டியதானே? அவங்க சொல்லி தராத அன்பையா ஸ்கூல் சொல்லி தந்துட போகுது? முதல்ல எங்க குழந்தைங்களுக்கு போறோம்? முதல்ல கல்யாணம் ஆனாதான் குழந்தையே. கல்யாணத்துக்கே பாருங்க, எங்கேயாவது இந்த மேட்ரிமோனி ப்ரொஃபைல்ல மாப்பிள்ளை மிகவும் அன்பானவர் பண்பானவர் அப்படின்னு போட்டிருந்தா நீங்க எல்லாம் பொண்ணு கொடுத்துருவீங்களா? இல்ல நீங்க தான் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கேளுங்க நடுவர் அவர்களே. முத கேள்வி என்னவா இந்த மாதிரி விஷயத்துல என்னைய கொண்டாந்து ஏப்பா மாட்டுறேன்? நான் சேவனேன்னு உட்கார்ந்துருக்கேன். நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் மாட்டியிருக்கேன். என்னைய கொண்டாந்து மாட்டி போப்பா. ஆமா. முத கேள்வி என்னவா இருக்கும்? மாப்பிள்ளை எங்க வேலை பார்க்கறாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதான உங்க முத கேள்வியா இருக்கும். அப்ப இந்த வேலைக்கும் சம்பாத்தியத்துக்கும் உதவுறது எது? அறிவு தானே. நீங்க வேலை பார்க்குற நிறுவனங்கள்லாம் உங்களுக்கு எதுக்கு சம்பளம் தரான்? நீங்க என்ன கொடுக்குற வேலையை ஆஃபீஸில் அன்பா நடந்துப்பீங்க, பண்பா நடந்துப்பீங்க, நான் உங்களை வேலையில வச்சிருக்கான். கொடுக்குற வேலையை அறிவை பயன்படுத்தி சீக்கிரமா செஞ்சு முடிப்பீங்க அப்படின்றதுக்காக தான் உங்களை வேலையில வச்சிருக்கான். முதல்ல அறிவை பயன்படுத்தி இருந்தால் தான் உங்களுக்கு வேலையே கிடைச்சிருக்கும். இன்டர்வியூவை கிளியர் பண்ணாதான் வேலையே. இன்டர்வியூவை கிளியர் பண்றதுக்கே அறிவு செயல்படணும். அங்கே இன்டர்வியூவில் போய் நான் அன்பா மட்டும் பேசி வேலையை வாங்கிடுவேன் அப்படின்னு போனீங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறவனும் உங்களை அன்பா வீட்டுக்கு போயிட்டு வா தம்பின்னு அனுப்பிச்சி விட்டுருவான். வேலையும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. இந்த எதிரணியில் இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஒருத்தன் இப்படி தான் என்ன பண்ணானா, அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு வண்டியில் போயிருக்கான். வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தா வெளியே விட்டுருந்த வண்டியை காணோம், எவனோ திருடிட்டு போயிட்டான். இவங்களும் உடனே போலீஸில் புகார்லாம் கொடுத்துட்டு மறுநாள் வந்து பார்த்தா எங்கே திருட்டு போச்சோ அதே இடத்துல வந்து நிற்கிதான் வண்டி. யார் எடுத்துகிட்டு போனா, யார் கொண்டு வந்து வச்சான்னு எதுவுமே தெரியலையே அப்படின்ட்டு
வண்டி கிட்ட போய் பார்த்தா அதில் ஒரு சீட் இருந்துச்சான். அந்த வண்டியை திருடிட்டு போனவன் எழுதி வச்சிருக்கான், நான் திருடன் இல்லைங்க, திருடுவது என் தொழில் கிடையாது, நேற்று எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க ஆஸ்பத்திரியில் முடியாமல் இருந்தாங்க, அவசரம், அதனால தான் எடுத்துகிட்டு போயிட்டேன், இருந்தாலும் வண்டி எடுத்துகிட்டு போனது திருட்டு தான், என் மனசாட்சி உறுத்துது, அதனால நீங்கள் என்னை மன்னிச்சுக்கணும், என்னால் உங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது, ஏதோ என்னால் முடிஞ்சது, நான் இன்னைக்கு குடும்பத்தோட சினிமாவுக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அந்த சீட்டோட சேர்த்து சினிமா டிக்கெட்டை வச்சுருக்கான். நம்மளும் வாழ்க்கையில் முக்கியம் வந்து அன்பு தான் முக்கியம், உற்ற நேரத்தில் அன்பு தான் உதவும்னு அந்த அன்பில் மயங்கி போலீஸ் கம்ப்ளைண்ட்டை விட்டுட்டு சினிமா டிக்கெட் எடுத்துகிட்டு படத்துக்கு போயிட்டான். குடும்பத்தோட போயிட்டு வந்து பார்த்தா வீடு மொத்தம் காலி, வீட்டில் இருக்க மொத்தத்தையும் திருடிட்டு போயிட்டான். அப்போ அந்த திருடன் பாருங்க எவ்வளோ அறிவாக யோசிச்சு சினிமா டிக்கெட்டை சேர்த்து வச்சிருக்கான். நம்மால் அந்த அன்பில் மயங்கி இருக்கிறதும் போச்சு. நம்ம ஊரில் அப்படித்தான் ஆட்சிமார்கள்லாம் உட்காந்து ஹால் வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, வீட்டுக்குள்ளே திருடன் உள்ளே போய் எல்லாத்தையும் ரெட்டை விடலாம் திறந்து எல்லாம் பேக் பண்ணி திருடி முடிச்சுட்டு கடைசியாக அவன் கிளம்பையில ஆட்சியை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் விட்டா தெரியுமா உங்களுக்கு? போலீஸ்காரர் கேட்டார், எப்படி ஆச்சு இந்த கரெக்டாக திருடனை பிடிச்சேன்னு கேட்டா, அவன் எல்லா வீட்டையும் திறந்து அவ்வளோ சாமானை அள்ளி வண்டியில் ஏற்றியெல்லாம் நாங்கள் பார்க்கல, அவன் ஹால் வீட்டில் பின்னாடி உள்ள போசன ஹால் பக்கம் இருந்த சாமானை எடுத்த போது நாங்கள் பார்க்கல, நாங்கள் கடைசியாக அவனை எப்போ தெரியுமா பிடிச்சோம்னு அந்த ஆட்சி கடைசியாக டிவியை தூக்க வந்தேன், அப்போத்தான் சோழச்சி சொன்னால் வாரு இந்த டிவிக்குள்ளேயே டிவியை தூக்குற மாதிரி காமிக்கிறான் வாருன்னா, அப்போ எப்படி டிவி பார்த்துருக்கும் பாருங்க, டிவிக்குள்ளேயே டிவியை தூக்குற மாதிரி காமிக்கிறான் பாருன்னாலாம் அப்படி பார்த்துருக்கு. அந்த மாதிரி அன்பு வந்து ஆளை மயக்கிடுங்க, உங்கள் அறிவை செயல்பட விடாது, உங்களை யோசிக்கவே விடாது. முதல்ல தலைப்பை நம்ம கூர்ந்து கவனிக்கணுங்க. தலைப்பு என்ன? மனிதனுக்கு உற்ற நேரத்தில் பெரிதும் உதவுவது அன்பா அறிவான் தான். உற்ற நேரம்னா எதுங்க? வாழ்க்கையில் முக்கியமான தருணங்கள், இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரி ஒன்று கல்யாணம் காட்சி அந்த மாதிரி. ஆமாம், அதனால தான் நான் அதை முதல்ல சொல்லிட்டேன். கல்யாணத்தானே நம்ப மாட்டேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேன், இந்த ஒரு கல்யாணம் ஒரு பேப்பரை ரொம்ப நேரமாக ஊற்று பார்த்தாப்புல. நான் ஏன்ப்பா ரொம்ப நேரமாக பார்க்குறேன், 2 மணி நேரமாக அந்த ஒரே பேப்பரை பார்க்குறேன், அந்த ஒரு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு என்னப்பான்னு கேட்டேன். அவருடைய கல்யாண இன்விடேஷன் அவனே 2 மணி நேரம் பார்க்குறேன். கல்யாணம் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சு. ஏன்ப்பா 15 வருஷம் முடிஞ்சு பழைய பத்திரிக்கையை பார்த்துருக்கேன், இல்லை எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னா அவனுடைய உள்ள கிடக்கை இப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 வாரம் முன்னாடி ஹைதராபாத்தில் நானும் என் ஃப்ரெண்டும் வண்டியில் போயிட்டு இருக்கையில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் கீழே விழுந்து அவன் வழியில் கத்துறான். நடு ரோட்டில் நிற்கும் போது எனக்கு அன்பா அங்கே உதவும். நான் என்ன அந்த நேரத்தில் அன்பா அவனுக்கு ஆறுதலாக சொல்ல முடியும்? அந்த நேரத்தில் என் அறிவு தாங்க செயல்படணும். அந்த இடத்துல என் அறிவு தான் செயல்பட்டுச்சு. அந்த மொழி தெரியாத ஊரில் பக்கத்தில் ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னு கேட்டு, இடம் தெரியாத ஊரில் எப்படியா அந்த ஆஸ்பத்திரியை கண்டுபிடிச்சி தேடி போய் அந்த ஊரில் உதவிக்கு யாருக்கு கால் பண்ணணும்னு யோசிச்சு கால் பண்ணி, அந்த மாதிரி இந்த முக்கியமான தருணங்களில் சமயோஜித அறிவுன்றது ரொம்ப முக்கியங்க. அன்பு வந்து உங்களுக்கு அன்பை பயன்படுத்தினா தற்காலிக தீர்வு தாங்க உங்களால காண முடியும். அறிவை பயன்படுத்தினாதான் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். ஒரு பிரச்சனைனா அன்பு உங்களுக்கு மீனையே கையில கொடுத்துரும், ஆனா அறிவு உங்களுக்கு மீன் பிடிக்க கத்து தரும். வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் தரும் அறிவு வந்து. என்னங்க அன்புன்னு எதிரணியில சொல்லிட்டு இருக்காங்க. விலங்குகள் கிட்ட கூட தாங்க அன்பு இருக்கு. விலங்குகளிடம் இருந்து மனிதர்களை தனித்து காட்டக்கூடியதே அந்த 6வது அறிவாக சொல்லக்கூடிய பகுத்தறிவு தாங்க. இதை போய் இன்னும் அன்புன்னு சொல்லிக்கிட்டு, இந்த வள்ளியம்மை அக்கா பேசும்போது ஒன்று சொன்னாங்க, வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தா அறிவாளிகள் வந்து என்னது அறிவை பயன்படுத்தி என்ன சமைக்கணும் எப்படி சமைக்கணும்னு யோசிக்கிறது முக்கியம் இல்லை, அன்பா பரிமாறினாலே போதும் அப்படின்ட்டு. இப்படி தாங்க ஒருத்தன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளிகள் 2 பேர் வந்திருந்தாங்க. இவனும் அன்பா ரொம்ப பரிமாறி எல்லாம் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கண் கலங்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இவங்களும் ஆனந்த கண்ணீர்ல இவ்வளோ சந்தோஷமா போறாங்க அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. வெளியே வந்து அவங்க கிட்ட கேட்டா, ஆனந்த கண்ணீரா? அதுல அவ்வளோ காரங்க, என்னால சாப்பிடவே முடியலைங்க, கண்ணுல இருந்து அதனால தண்ணி ஊத்துது, அவங்க ஆனந்த கண்ணீரை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அறிவை பயன்படுத்தலைன்னா இதுதான் நிலைமை. அன்பு மட்டும் வாழ்க்கையில உதவாது, அறிவும் தேவை. அதாவது எப்படின்னா, அன்பை பயன்படுத்துறதுக்கே முதல்ல அறிவு தேவைங்க. அதாவது என்ன விஷயம் வாழ்க்கையில் என்ன விஷயம் பண்ணாலும் இடம் பொருள் ஏவல் அறிந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்பை பயன்படுத்துறதுக்கு கூட இடம் பொருள் ஏவல் அறியணும். அதை முதல்ல அறிவு செயல்படணுங்க. அன்பை எந்த இடத்துல எந்த அளவுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்குமே அறிவு செயல்படணும். ஓவர் டோசேஜா போனாலும் வந்து நல்லதில்லை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு.
அதனால வாழ்க்கையில முக்கியமான தருணங்களில் வாழ்க்கையில் உற்ற நேரத்தில் உதவுவது அறிவுதான் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். மற்றும் மற்றவர்கள் எல்லாம் சிறந்த பேச்சாளர்கள் என்று தெரிந்து அழைத்தது இந்த மேடை. ஆனால் என்னை பேச்சாளனாக ஆக்கியது இந்த மேடைதான். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். மகிழ்ச்சி. ரொம்ப அருமையாக பேசினார் அன்பு தம்பி இன்பா முருகேசனுக்கு ஒரு நல்ல கரவொலி கொடுங்க. நிறைய விஷயங்களை சொல்லி அருமையாக இந்த மாதிரிலாம் எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் அழகாக சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ இன்பா முருகேசன் அறிவேங்கிற அணியில் தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப அழகாக வைத்தார். இப்போ அன்பேன்னு பேசுகிறதுக்காக அடுத்த அணி வர போகிறாங்க. ஆனால் நல்ல விழா இருக்கே இந்த ஊரில். பலாரம் சாப்பிட்டு பாந்தமாக மறுபடியும் நாக்காளில் வந்து உட்காருறிய. நானும் பார்த்துக்கிட்டு தான் மகிழ்ச்சியாக இருக்கு. ஆச்சி போகாது எப்படிலாம் வந்துடுவீங்களா? ஆச்சி என்ன அப்படி நாளைக்கா என்ன இப்படி பண்ணுறீ? ஆச்சி தையனாய் ஆச்சி இப்படி உட்காருங்க. போகாது ஆச்சி. என்ன இவ்வளோ உசுராக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படி போறீல ஆத்தி. சரி போய்த்தோம், நாளைக்கு கும்பாபிஷேகம் பார்ப்போம் வாங்க. வந்துருங்க தண்ணி ஊற்றியில். என்னங்க அப்படி எல்லாரும் என்ன மகிழ்ச்சியாக கேட்டுக்கிறேன். நம்ம ஊர் பிள்ளைய பேசுறதுக்கு அப்படி எந்திரிக்கப்படாதுன்னு எல்லாம் நல்லா எனக்கு மகிழ்ச்சி. நல்லா பல பேர் வந்து கேட்க உட்காடுறீங்க. ஏன்னா நல்ல ஒரு அருமையான சபை. இந்த அலையலையாக சிரிப்பு மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா? இதை கேட்க நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் ஒரு விழா மேடையில் போய் கடைசியில் இருக்க ஆளுக்கு நல்லா பேசுகிறது, நான் பேசுகிறது கேட்குதா? கடைசியில் கேட்குதாங்க. கடைசியில் ப்ளூ ஷர்ட் போட்டு கை தூக்கார். கேட்கல பரவாயில்ல அப்படின்னாரு. அப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஒருத்தருக்கு முன்னாடி பேசிக்கிறாங்க, அங்கே கேட்கலாமா அங்கே போயிடுவோம் அப்படின்ட்டு. அப்படிலாம் போகாதீங்க, எங்கே போனாலும் கேட்கும். அதில் ஒரு வித்தியாசமான இந்த அரங்கங்களில் அந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்க்க முடியும். நாங்களாம் துபாயில் அண்ணன் திரு காசி விஸ்வநாதன் வேந்தம்பட்டி வந்திருக்கார். நல்ல அருமையான மக்கள் ஒவ்வொரு நாடுகள்லேருந்தும் பார்க்க முடியுது. எல்லாம் வேந்தம்பட்டியை சார்ந்தவர்கள் எல்லா நாட்டிலேருந்து வந்திருக்கவங்க இங்கே கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கீங்க. நகரத்தார் பெருமக்கள் பல ஊர்களில் வசிக்கிறாங்க. ஆனால் எந்த ஊருக்கு போனாலும் நம்முடைய பழக்கங்கள் மாறாது, நம்முடைய நல்ல அந்த பாரம்பரியம் தொடரும். மெட்ராஸில் அப்படித்தான் போய் வீட்டில் இருந்தவங்க குடும்பமாக அந்த ஊரில் அந்த பகுதியில் வாழ்கிறவங்க நம்ம ஊர் பழக்கப்படி ஒரு நாள் சங்கு எடுத்து ஊதுனாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஓடியாந்த ஆச்சி 85 வயசான ஆச்சி போயிடுச்சு போல் இருக்கு. அந்த வீட்டுக்கு வேமா ஓடியாந்தா இதுக்கு உட்காந்து பணியாரம் சுட்டுக்கிட்டு இருக்குங்க. என்ன இப்படி பணியாரம் இட்டிக்கு முன்னாடி உட்காந்து சங்கு ஊதிக்கிட்டு இருக்கீங்களே என்னென்ன? நாங்கள் பணியாரம் சுட்டிலே சங்கு ஊதுவோம். ஆனால் பணியாரத்துக்கு சங்கு ஊதுனா ஒரே குரூப் நீங்கள் தாங்க அப்படின்ட்டு அவன் போயிட்டான். சரி சங்கூதி 20 நாள் கழிச்சு மறுபடியும் சங்கு எடுத்துருச்சுங்க. ஆனால் இப்போத்தான் இருந்து இப்போ போயிடுச்சு பொறுக்கணும் இருந்தால் எல்லாம் இலை எடுத்து நெருப்பள்ளி வாயில் ஓடுக்கிட்டு இருக்கீங்களேங்கன்னு இருக்கேன் அவன். ஆனால் இப்படி ஒரு விஷயமா நடக்குது அப்படின்ட்டு மறுபடியும் அவன் போயிட்டானா. போன 20 நாளில் மறுபடியும் சங்கு எடுத்து பொங்க அன்னைக்கு ஊத ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் என்னடா 10 நாள் கூட சங்கு எடுத்து ஊதுறாங்களேன்னு சொல்லி பயந்துட்டான். நமக்கு என்னன்னா கடல் வணிகத்திலே சென்றவர்களுக்கு சங்கு மங்கள பொருள். முதற்சங்கு அமுதூட்டும் மொய்குழலார் ஆசை நடுச்சங்கம் நல்விலங்கூட்டும் கடைச்சங்கம் ஆம்போது அதுபோதும் இம்மட்டோ அம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம் என்று பட்டினத்தார் பாடுகிறார். சங்கு ஊதுற போதே மகிழ்ச்சி. மங்களமான சங்கு, ஆண்டவனுக்கு ஊதுகிற சங்குக்கு அந்த வாய்ப்பகத்தை விண்ண பார்த்து ஊதணும். அது அமங்கலமான நிகழ்ச்சிக்கு ஊதும் போது பூமியை பார்த்து அந்த குழி இருக்கிற பக்கம் வச்சு ஊதணும். இல்லை அது போர் பறைக்கு ஊதுறதா இருந்தால் அந்த சங்கினுடைய அந்த துளை பகுதி சைடில் இருக்கிற மாதிரி ஊதணும். போர் பறை சங்கு இப்படி ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் நம்ம ஆளுக வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு விழாக்களுக்கும் அர்த்தம் இருக்குது, ஒவ்வொரு சடங்குக்கும் அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த அறிவோடு பார்க்கணும். எதையுமே அன்போடு பார்க்கப்படாது, அதுக்குள்ளே அறிவான விஷயம் இருக்குது அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கார். இப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்காக வரக்கூடிய அற்புதமான பேச்சாளர் சிந்தனை செல்வி வேந்தன்பட்டியை சார்ந்த ஆமாம் இந்த கூப்பிட்றேன் நல்லா இருப்பேன். வெடுக்கு வந்துருச்சுன்னா நான் படிக்கணும்னா இல்லையா? நான் கொஞ்சம் படிப்பு குறைவு, கொஞ்சம் எழுத்துக்கூடி படிக்க கொஞ்சம் சத்த நேரம் செல்லும். நீ பாட்டுக்கு வேகமாக எழுந்திரிச்சின்னா நான் என்ன பண்ணுறது? அந்த நேரம் இங்கிலீஷ் பீஸில் எழுதியிருக்கு இந்த வாரம். ஸ்வர்ண மீனா ராமநாதன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு கரவொலி கொடுத்து உற்சாகமாக